ஆயுர்வேதத்தோட அடுத்த விஷயம் சித்தா. ஆயுர்வேதத்துலேருந்து பிறந்தா சித்தா. இந்த சித்தாவும் ஆயுர்வேதமும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் சித்தாவுக்கும் ஆயுர்வேதம் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, சித்தாவில் லேகிங்கள் இருக்கும். அதாவது ரசவாத கலைன்னு சொல்லுவாங்க. அதை பஸ்பம், வீரம், கூரம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவலில் கொண்டு போவாங்க. சித்தால லேகிங்கெல்லாம் அதுதான் இருக்கும். ஆனால் ஆயுர்வேதம் முழுக்க முழுக்க மூலிகை சார்ந்த விஷயம்தான். இது எந்த விதமான பக்க விளைவும் அற்றது. ஒரு துளியும் பக்க விளைவு இல்லை. சித்தாலையும் அந்த பக்க விளைவும் கிடையாது. ஆனால் ஆங்கில மருத்துவம் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு நோய்க்காக நீங்கள் போனீங்கன்னா 100 நோயை இலவசமாக வாங்கிட்டு வரலாம். ஒரு நோய்க்காக நீங்கள் போனீங்கன்னா 100 நோய் இலவசமாக வாங்கிட்டு வரலாம். அந்த மருத்துவத்தோட முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா மரணம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மரணம் தான் ஆங்கில மருத்துவ மிகப்பெரிய பரிசு. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, என்னோட கட்டாயம். ஏன்னா என் நாட்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் யாரும் எவன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோட நோக்கமே. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை மீண்டும் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த சிறப்பு முகாமுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆயுர்வேதம் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில். சரியா? இது சார்ந்து எம்டி, அதாவது நான் எந்த கம்பெனியோட ஒரு கை கோத்துருக்கேன்னு சொன்னால் கேவா கைப்போ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் கோயல். பஞ்சாப்ல லூதியானா அப்படிங்கிற இடத்துல 400 ஏக்கர் லேண்டில் பெரிய கம்பெனி ஃபேக்டரியை உருவாக்கி இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாங்க, அந்த மூலிகை மருத்துவத்தை மருந்துகளை சப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் முழுக்க சப்ளை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இதில் எந்த விதமான பக்கவிலையும் கிடையாது. அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்னா, என்னோட மிக முக்கியமான கடமை, என்னோட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த குருஜி மகாதே இறங்கி வந்திருக்கிறேன். புரியுதா? அதனால இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை எம்டி சார் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றத நல்ல காது கொடுத்து கேளுங்க. இந்த செல்போனை தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் தான், கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன். செல்போனை மட்டும் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதான் நல்லது. அப்பதான் உங்களுக்கு ஃபோக்கஸிங் இருக்கும், கவனிக்க முடியும். சரியா? உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப தேவை. இந்த முகாம் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமையறதுக்கான நாள் இது. அதனால கவனச்சித்தரம் இல்லாம முழுக்க முழுக்க இங்க கவனிங்க. சரியா? இப்போ எம்டி வருவாங்க. பலத்த கரகோஷம் இருக்கணும், பலத்த கரகோஷம். ரெடியா? சார் வெல்கம். வெல்கம் சார், வெல்கம். சவுத் இந்தியா ஜோனல், அதாவது கோல்டன் சேர்மன் திரு ஏ.கே. கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என கரகோஷத்துடன் வரவேற்கிறோம். பலத்த கரகோஷம், பலத்த கரகோஷம். வெல்கம் சார், வெல்கம், வெல்கம், வெல்கம் சார். நல்ல பலத்த கரகோஷம், நல்ல நல்ல கலர் பண்ணி. நன்றி, 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 நன்றி. ப்ரொஜெக்ட் செட் பண்ணிடலாமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ரொஜெக்டர் இது ரெடியா இருக்கு. நம்ம ப்ரொஜெக்டர் மாத்திடலாமா? லேப்டாப்பில் நீங்கள் திரும்ப கனெக்ட் பண்ணால் கஷ்டமா இருக்கும். உங்கள் லேப்டாப்பு ப்ரொஜெக்டர் டக்குன்னு எடுத்து செட் பண்ணிடுங்க. இல்லைன்னா பென்ட்ரைவில் இருக்குதுன்னா அதில் அப்படியே இன்செர்ட் பண்ணிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. உங்க லேப்டாப் கூட இது மேலே வச்சுக்கலாம், அதுலேயே பண்ணிக்கலாம். அது வேண்டாம் இல்லையா? இப்போ பென்ட்ரைவ் இருக்கா? இப்போ எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க? அந்த அந்த HDMI கேபிளா? வா பாலாஜி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அந்த இந்த இந்த HDMI கேபிள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அதுலேயே கலெக்ட் பண்ணணும். அப்படின்ட்டு ப்ளக் பாக்ஸ் இருக்காங்க, அப்படியே இருக்கு. எடு கேபிள் எடு, இந்த பாக்ஸில் இருக்கு எடு. அந்த
அந்த பாக்ஸ் எடு. கேபிள் இருக்கு பாரு, எடு. பொறுமையா பொறுமையா பொறுமையா. லேப்டாப் அது மேலே வச்சிடலாமா? ஓ, அவ்வளோ தூரம் வருதா? இந்தாங்க பாலாஜி, இது போடுங்க, இதை போடுங்க. அதை எடுத்துரு, அதை எடுத்துரு. போடுங்க, இதை கொடுத்துருங்க. அதை ப்ரொஜெக்டர் அசைக்கிறாத, கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அசைக்கிட்டேன். விட்டு விட்டு விட்டு. அந்த சேர் நல்லா நவுத்தி விட்டுருங்க. இல்லை வேண்டாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும்? பண்ணு. இதை பேர் பண்ணுமா பாரு, இதை பேர் பண்ணுமா? ஆ, நீ பாருங்க, இதை அதில் கனெக்ட் பண்ணுமா? HDMI கனெக்ட் பண்ணுங்க. HDMI கனெக்ட் பண்ணுங்க. மெனுவல் போயிட்டு HDMI இங்கே தான் பண்ணுமா? லேப்டாப்பில் பாருங்க, செட்டிங்ஸ் போங்க. HDMI கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, வெல் 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 வெல். சார் இதை நீங்கள் கேட்ச் பண்ணிங்க. ஓகே சார். செல்லுமா சார், உட்காருங்க. நீங்கள் அப்படி போயிடுங்க. இந்த ஆயுர்வேதா ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கு ஏற்றி நம்ம வந்து துவக்கிக்க போகிறாங்க. ஹானரபிள் சேர்மன் என்னோட தாய் ஜெயா அம்மாள், மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேவா லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சு நிகழ்ச்சி தூக்கி வைக்க போகிறாங்க. இந்த மைக்கை விட்டு கொடுத்துருங்க. அவர் சார் அந்த நீங்கள் மைக்கை ஹேண்டில் பண்ணிங்க. அப்படியே காலையில் அவ்வளோதான் அவ்வளோதான். 6 hours. ஹலோ ஹலோ. நீங்கள் பேசலாம். ஹலோ 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 ஹலோ. அப்படியே அல்ல, அது வந்து நெய் போட்டு அப்படியே இருக்கு. நீங்கள் அப்படியே ஏற்ற வேண்டியது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அப்படியே எரியும். நெய் வேஸ்ட் பண்ணல. ஓகே. இந்த லைட்டு வேணா போட்டு, லைட் வேண்டாமா? இந்த பக்கம் லைட் வேண்டாம். ஓகே 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 சார், நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க. நீங்கள் ஆமாம், நீங்கள் காலை வணக்கம். உற்சாகமா சொல்லணும். வணக்கம். இப்பொழுது நம்ம வந்து இப்போ குத்து விளக்கேற்ற போகிறோம். ஏன்னு கேட்டா ஒளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா இருள் இருக்கிற இடத்துல ஒளி வரும், ஆனா ஒளி இருக்கிற இடத்துல இருள் வராது, இல்லைங்களா? இப்போ இருளா இருக்கு, ஒளி வந்தோடனே இருள் ஓடிடும்.
சரிங்களா? ஆனா ஒளி இருக்கிற இடத்துல இருள் உள்ள நுழையவே முடியாது. ஸோ இப்போ எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம தூங்குறதா இருந்தாலும் நம்ம குத்து விளக்கு ஏற்றி தூங்குறது தான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு. ஸோ அந்த விதத்தில் இப்போ குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நீங்க எல்லாரும் அதில் உற்சாகமாக குத்து விளக்கு ஏற்றும் போது கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் வா சார், எல்லாருமே வாங்க. அம்மா வாங்க. ஒவ்வொரு இதுவா இல்லை என்ன வேண்டாம், நெய் போட்டு அப்படியே வச்சிருக்காங்க. வா இந்த பக்கம் நீங்க முதலில் சேர்மன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குத்து கேட்கிறார்கள். கை வை கை வைங்க, கை வை கை வைமா. அங்கே பாருங்க, கேமரா பாருங்க, அப்படி கேமரா பாருங்க. போதும் போதும். வாங்க சார், முருகேஷ் சார் வாங்க. ஓகே 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 ஏற்றுங்க மேடம். இல்லை அவங்க மேடம் நீங்கள் ஏற்றுங்க, நீ ஏற்றுங்க, நீ ஏற்றுங்க, நீ ரெண்டு பேரும் பிடிச்சி ஏற்றுங்க. ஓகே அது சும்மா பொக்க மட்டும் தான் வரும், பொக்க தான் வரும். இல்லை என்ன நெய் நிறைய போட்டுக்கிறதால ஊற வச்சிருக்கேன். அப்படியே அப்படியே அவ்வளோதான் போதும். ஒரு 5 நிமிஷம் தான். நிறைய நெய் அவ்வளோதான் விட்டுரும். அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான். கொஞ்ச நேரம் எரிஞ்சா போதும், அவ்வளோதான். அப்படியே எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் எரிஞ்சா போதும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே குளிர வச்சு அப்படியே எடுத்து வச்சிருங்க. ஓகே சார், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் சார். ரெடி. ஸ்டாண்ட் போட்டுக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம குளிர வச்சு ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து வரவேற்பு சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்வைட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செஷன் வந்து செல்வகுமார் சார் அவங்க எடுக்க போகிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஆயுர்வேதா ஆரோக்கியம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை துவக்கி வைக்க போறவர், அதாவது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறவர் சேர்மன், அதாவது டெப்டி சேர்மன் திரு எஸ் செல்வகுமார் சார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் சேர்மன் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவக்கி வைக்கணும். நன்றி. மீண்டும் ஒரு முறை உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல், அதாவது நீங்க ஆரோக்கியத்தை சம்பந்தமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இல்லைங்களா? இப்போ கம்பெனியோட ப்ரொஃபைல் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும்னு எனக்கு யோகா, ஏன்னா நீங்க எல்லாருமே இப்போ யோகா கத்துட்டு இருக்கீங்க, கத்து முடிச்சிருப்பீங்க. நீங்க நாளைக்கு யோகா மாஸ்டரா மாற போறீங்க இல்லையா? ஸோ யோகா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைத்தல். எதை ஒருங்கிணைக்கிறோம்? மைண்டை, சரிங்களா? நிறைய விஷயங்கள் ஒருங்கிணைக்கிறது. இதனோட உள்ள அர்த்தம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, சரிங்களா? நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதா இந்த யோகா இருக்குன்றது. ஆனால் எங்க அர்த்தம், அதாவது நாங்கள் வந்து ஆயுர்வேதமும் யோகாவுன்ற தலைப்புல தான் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இந்த செஷன் போயிட்டு இருக்கு. அப்ப ஆயுர்வேதத்துல யோகா எப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவம் அப்படின்றது அதாவது மூலிகைகளோட சேர்ந்து இந்த யோகா ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு மக்களுக்கு பயன்பட இருக்கிறது.
அதாவது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஒரு டாக்டர் தான். யோகா தெரிஞ்சவங்க எல்லாருமே பேச மாட்டீங்களா? இப்ப யோகா சாதாரண நபர் கிடையாது, ஒரு கேட்கறதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. யோகாவுல நீங்க வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப ஒரு பொசிஷன்லாம் உட்காந்துட்டு இருப்பீங்களே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸ் ஆகுறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த செஷன் முழுக்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்க பேசணும். என்ன பண்ணணும்? நீங்க அப்படியே குறுன்னு பார்த்துட்டே நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு இங்க வந்து ஒரு மாதிரி விடன்னு ஆயிடும். சரிங்களா? ஏன்னா நீங்க எல்லாருமே இப்போ டெரரா அப்படியே அப்படி இருக்கிறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு பாத்திரம் திறந்திருந்தாதான் அந்த பாத்திரத்துல எதுவா இருந்தாலும் போய் ஃபில் ஆகும். ஒரு பாத்திரம் திறந்திருந்தாதான் அதுல ஒரு டேப் திறந்தோம்னா அந்த தண்ணி போய் என்ன ஆகும்? நிறையும். பாத்திரம் மூடி வச்சிருந்தா நிறையுமா? நிறையாது. நீங்க எப்படி இருக்கலாம்? மூடி வச்ச மாதிரி இருக்கிறீங்க. நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு நீங்க மூடி வச்ச மாதிரி இருக்கிறீங்க. ஸோ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆகலாமா? ஓகே ரைட். அப்ப நீங்க எல்லாருமே ஒரு மருத்துவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, யோகாவால எல்லா விதமான நோயும் தீர்க்க முடியும். அது உங்களுக்கு தெரியும் தானே? உண்மைதானே? நான் சொல்றது சரியா? அப்படின்னா நீங்க கை தட்டிருக்கணும். நீங்க மருத்துவர் சொன்னோன்னு நான் சொல்றது சரின்னு நாங்கெல்லாம் ஆமாப்பா, நாங்கெல்லாம் மருத்துவர் தான், எங்களால் வந்து இந்த யோகா வச்சு நிறைய நோயை குணப்படுத்த முடியும், நீங்கெல்லாம் டாக்டர்னு நான் சொன்னோன்னே நீங்க உற்சாகமா கை தட்டிருக்கணும். அப்பவும் என்னை பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க, முறைச்சிட்டே தான் இருக்கிறீங்க. நான் உங்களை தானே பாராட்டினேன், நீங்க தானே டாக்டர்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன உற்சாகம் ஆயிருக்கணுமா இல்லையா? ரைட். அப்ப இந்த யோகாவை நாம ஏன் இந்த இயற்கை மருத்துவத்தோட கலக்கணும் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளெல்லாம் படைச்சது யாரு? பேச மாட்டீங்களா? கடவுள். சரி, கடவுள் எங்க இருக்காரு? யார் சொன்னது? தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொன்னது யாரு? வெரி குட், சூப்பர். கடவுளுக்கு சைஸ் கிடையாது. கடவுள் இவ்வளவு உயர்ந்தா இருப்பார்னு அளக்க முடியாது. இந்த வானம், பூமி, நிலம், நீர், காற்று, இந்த பஞ்சபூதம் இதெல்லாம் அடங்கினதுதான் கடவுள். அந்த கடவுள் எங்க இருக்காரு? இயற்கையோடு இருக்காரு. இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. இந்த இயற்கை படைச்சதுதான் நம்ம மட்டுமா? ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை, இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், எல்லா உயிரினங்கள் படைச்சது இந்த இயற்கை. இந்த இயற்கை படைச்ச தாவரங்கள்ல தான் இந்த மூலிகை எல்லாம் இருக்கா? இந்த மூலிகைகள்ல இந்த மூலிகை இந்த நோய்க்கு குணமாக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? நீங்க தான். அதாவது நம்மளுடைய மூதாதையர். நீங்களாம் யோகா தானே? இந்த சித்தர்கள் தான் இந்த யோகாவெல்லாம் நம்ம கொடுத்தவங்க. நம்ம பெரிய பெரிய மகான்கள். இப்ப உங்களுடைய வம்சாவளி யோகாவை யார் யோகான்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான். இந்த யோகா மட்டும் நோயை தீர்க்காது. இதுக்கு இந்த இயற்கை படைச்சது, இறைவன் படைச்ச நிறைய மூலிகைகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மூலிகையும் இந்த நோய்க்கு மருந்துன்னு சொல்லி அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு சித்தர்கள், போகர்கள் இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய யோகா பண்ணினவங்க தான். அவங்கெல்லாம் பண்ண யோகாவெல்லாம் நம்ம இன்னும் பண்ணல. அவங்க கூடு போய் பாய்வாங்களாம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய விஷயமெல்லாம் அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க தான் இந்த மூலிகை மருத்துவத்தை நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? ஹலோ, கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி யோகாவை நமக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி அவங்க தான் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க? இந்த இயற்கை மருத்துவத்தை நமக்கு பூமியில கிடைக்கக்கூடிய மூலிகைகளை, பழங்கள், காய்கள், கீரைகள், சரிங்களா, அப்புறம் ஹெர்பல்ஸ், மூலிகைகள், இது எல்லாத்தையும் அவங்க தான் நமக்கு இனம் கண்டு கொடுத்து. இந்த பழம் சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும், இந்த கீரை சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும், இந்த மூலிகையை எடுத்துக்கிட்டா இந்த நோய் சரியாகும் சொல்லி யார் நமக்கு சொல்லி கொடுத்தது? ஓலைச்சுவடிகளிலும் அகநானூறு பொருள் இந்த மாதிரி பல பாடல்கள்ல என்ன பண்ணிருக்காங்க? எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஆவாரை கூத்திருக்க சாவாரை கண்டீரோ. ஆவார பூ இருக்கிற ஊர்ல சாவரங்களே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஆவார பூவுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்திருக்காரு. அப்ப இந்த யோகாவும் இந்த பூமியில விளையக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய நம்ம இயற்கை படைத்த இந்த மூலிகையும் எப்பவுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகள். ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகள். அதை பிரிக்கவே முடியாது. யோகாவையும் இந்த மூலிகை மருத்துவத்தையும் நம்ம எப்பவுமே என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. இப்ப இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மூலிகைன்னு சொல்றோம். இந்த மூலிகை வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல
அப்ரூவல் இல்லாத, கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாத நம்மளா ஒரு இயற்கையா ஒரு மூலிகையை எடுத்து நம்ம தயாரிச்சு கொடுக்க முடியாது. முடியுமா? முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, WHO தெரியுமா? அந்த WHO உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்களும் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட ஆயுஸ் இருக்கு இல்லையா, இவங்களோட அப்ரூவலோட இன்னும் நிறைய சர்டிபிகேட்ஸோட இந்த நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியமா இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு சாதாரணமா சளிக்காய்ச்சல் இருந்து கேன்சர் வரைக்கும் நோயை குணமாக்கக்கூடிய மருந்து கிடையாது. மருந்துன்னா நம்ம மருந்தை யார் கொடுப்பாங்க? டாக்டர் கொடுக்கணும். ஆனா நம்மெல்லாம் டாக்டர்ஸ் கிடையாது. நம்மெல்லாம் யாரு? ஹீலர்ஸ், நோயை குணமாக்குறவங்க. சரிங்களா? அப்ப நம்ம இந்த மருந்தை வந்து எப்படி சொல்றோம்னா ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்றோம். ஃபுட் சப்ளிமெண்ட். ஃபுட்னா என்ன? உணவு. சப்ளிமெண்ட்னா உணவுல கிடைக்காத, நான் சாப்பிட்டேங்க, எனக்கு அந்த சாப்பாட்டுலயும் சில சத்து கிடைக்கல, அந்த சத்து குறைபாடுனால சில நோய் வருது இல்ல, அதை நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, என்ன சத்து குறைபாடுன்னு கண்டுபிடிச்சு அந்த சத்தை நேரடியாக கொடுக்குறோம். புரியுங்களா? அப்ப கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது? அந்த நோய் குணமாகுது. சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம யோகாவையும் இந்த இயற்கை மருத்துவத்தையும் ஒன்றிணைத்து தான் இப்போ நம்ம இந்த செஷன் நம்ம கொண்டுட்டு போக போறோம். சரிங்களா? இந்த செஷன் முடிவில் நீங்க எல்லாருமே எப்படி இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்பவே நீங்க ஒரு மருத்துவர் தான், யோகா மருத்துவர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோகா பண்றவங்களா மருத்துவர் தான். லாஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்ல சார் வந்து 5 நிமிஷத்துல அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு யோகா சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்க பயங்கரமான மருத்துவமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், கேன்சர் பேஷண்ட்லாம் தட்டி தூக்குறோம், 4th ஸ்டேஜ் கேன்சர்லாம் சரி பண்றோம். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் எங்களுக்கே இருக்கு. நைட்டு ஃபுல்லா 12 1 மணி இப்படியெல்லாம் நாங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெஸ் எங்களால் குறைக்க முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன பிபி கண்ட்ரோல் டேப்லெட் நம்ம இயற்கையா நேச்சுரலாக இருக்கு இந்த மாதிரி, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இவர் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு, வெறும் 5 மினிட்ஸ் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்கை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் ஈஸியாக குறைச்சிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள்லாம் மருத்துவர்னு சொல்லி. 5 நிமிஷம் அவர் கொடுத்த கிளாஸ் எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நாங்கள் மாத்திரை மருந்தே போடுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளாஸ் சார் கொடுத்தாரு. அந்த கிளாஸ்க்கு இன்னமும் அவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்கள்லாம் யோகா மாஸ்டர்னு சொல்ல மாட்டேன், டாக்டர்ஸ், நீங்கள்லாம் யோகா டாக்டர்ஸாக இருக்கிற நாங்கள் உங்க கூட இணைந்து இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இயற்கையா இருக்கக்கூடிய வைத்தியத்தை பத்தி பேச போறோம். அந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி உங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறேன். அதை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஓகே. F2 F1 F2 ஆன் பண்ணுங்க. உட்காருங்க. எல்லாருக்கும் வெல்கம் டு ஆல். கேவா கைகோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், இதுதான் நம்மளுடைய கம்பெனியோடைய பெயர். ஹலோ, கேவா கைகோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். இண்டஸ்ட்ரீஸ் என்ன? தொழிற்சாலை. நல்லா புரிஞ்சியாங்க. இது வந்து ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியோ ஒரு வியாபார கம்பெனியோ கிடையாது. இது ஒரு தொழிற்சாலை, மிகப்பெரிய ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரி இமயமலை அடிவாரத்தில் 400 ஏக்கர் இவங்க சொந்தமா மூலிகை பண்ண வச்சுட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மருத்துவத்தை மீண்டும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க எல்லாருமே, அதாவது வயசு கம்மியானவங்களும் இருக்கீங்க, வயசு அதிகமானவங்களும் இருக்கீங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம என்ன மருத்துவம் பண்ணிட்டு இருந்தோம்? நீங்க சொல்லுங்க, பேசுங்க கொஞ்சம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால கற்பனை பண்ணலாம். சரிங்களா? பாப்பாவெல்லாம் சின்ன பொண்ணுங்கெல்லாம் இருக்கீங்க, பரவாயில்ல, நீங்க கற்பனை பண்ணலாம். 50 வருஷத்துக்கு முன்னால நம்ம என்ன மருத்துவத்தை பயன்படுத்திருப்போம்? இயற்கை. சரிங்களா? அன்னைக்கு சுகர் இருந்துச்சா? சுகர் என்ற பேரே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? சுகர் என்ற பேரே கிடையாது. சரி, சுகர் நோயா? இல்லையா? ஷூர், தெளிவா இருக்கீங்களா? சுகர் நோய் கிடையாது. சுகர் வேணுமா வேண்டாமா உடம்புக்கு? பிறந்த குழந்தையிலிருந்து சாகிற பெரிய மனுஷன் வரைக்கும் கம்பல்சரி நமக்கு சுகர் வேணும். எப்படி கால்சியம் வேணுமோ, அயன் வேணுமோ, துத்தநாகம் வேணுமோ, மெக்னீசியம் வேணுமோ, அந்த மாதிரி குளுக்கோஸ் வேணும். நம்ம உடம்புல குளுக்கோஸ் வேணும். அந்த குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ்ன்னு பல விதமா மாறி அது நம்ம மூச்சு காத்துல இழுக்கக்கூடிய ஆக்சிஜனோட எரிஞ்சு ஒவ்வொரு செல்லுலையும் எரியும். ஒவ்வொரு செல்லையும் அந்த ஆக்சிஜனும் அந்த குளுக்கோஸும் எரிஞ்சு நமக்கு எனர்ஜியா மாறும். அந்த எனர்ஜியா மாறும்போது தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்.
அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா, அது எடுத்துட்டு வரும். அது எடுத்துட்டு வரும்போது அதே ரத்தத்து குழாயில வராது, போகும்போது தமனியில போகும், வரும்போது சிறையில வரும். சரிங்களா? கொண்டு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்ப நம்ம இழுக்கிற காத்து என்னது? ஆக்சிஜன். விடுற காத்து கார்பன் டை ஆக்சைடு. இது ஒரு ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அப்ப குளுக்கோஸ் தேவையா? தேவை. அப்ப இது எப்படி சுகரா அது வந்து நோயா மாறுச்சு? நீங்க போய் பாருங்க வெளியில சர்க்கரை நோய் ஆராய்ச்சி மையம். ஏன்னா நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், நீங்க எல்லாம் ஒரு யோகா டாக்டர்ஸ், நீங்க தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, சுகர் என்ற விஷயத்தினால எத்தனை பேர் கால் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கண் பார்வை போயிருக்குது, எத்தனை பேருக்கு கிட்னி போயிருக்குது, எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சுகர்னோட எண்ட் என்ன? ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குது, அந்த எண்டு என்ன? சுகர் பேஷண்டோட எண்டு ஒன்னா ஹார்ட் அட்டாக், அல்லது கிட்னி ஃபெயிலியர், அல்லது கால் அழுகி போய் காலை ஏதாவது எடுத்திருப்பாங்க, அல்லது கண் பார்வை போயிருக்கும். இதுதான் எண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சுகர் மாத்திரையை 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தொடர்ந்து சாப்பிட்டு 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 அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். இப்ப அதுக்காக அந்த மாத்திரை எடுத்துக்க கூடாதா? வேற வழி இல்லை. நம்ம எந்த மருத்துவத்தையும் சரியா தவறானுங்க நம்ம ஆராய்ச்சி பண்ண வரல. இப்ப கையை ஒடிஞ்சு போய் தொங்குது, ஒரு மூலிகையை வச்சு கட்டி அதை சரி பண்ண முடியுமா? முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு, சிபிஆர் பண்ணணும். சிபிஆர் மீன்ஸ் இந்த வச்சு பம்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ சிபிஆர் பண்ணாதான் அந்த ஹார்ட் அரெஸ்ட் ஆன ஹார்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். அது அங்கதான் முடியும். ஸோ மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய எல்லாமே நமக்கு தேவைதான். நம்ம எதையுமே வேண்டான்னு ஒதுக்கல. நான் ஆரோக்கியமா இருக்கும்போது இது வந்து குப்பை தொட்டி கிடையாது, எதை வேணாலும் உள்ள போட. இது புனிதமான உடல், தெய்வீகமான உடல். சரிங்களா? நீங்க எல்லாம் யோகா பண்றீங்க, உங்ககிட்ட வந்து தெய்வீகமான ஒரு விஷயம் உள்ள இருக்கும், அமைதி இருக்கும், அன்பு இருக்கும். சரிங்களா? வெளியில இருக்கிற எங்களுக்கு எல்லாம் கூட டென்ஷன் ஆகும், கோவம் வந்தா ஓய் அப்படிமோ. நீங்க எல்லாம் அப்படி சாந்தமா அப்படியே சரி சரி பாத்துக்கலாம் போட்டு நீங்க போவீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் சாந்த சொரூபிகள். ஏன்னா இந்த யோகா பண்றவங்க எல்லாம் வந்து அவ்வளவு அமைதியா இருப்பீங்க. அப்படிதானே? நீ வெளியே வந்து பாரு அப்படின்றீங்களா? நான் வேற நான் பாட்டு உங்களை புகழ்ந்துட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் பாக்குற பார்வை பார்த்தா நீ வெளியே வந்து பாரு எங்களை யார். சரி, ரைட்டு. ஸோ அப்படி இருப்பீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இன்னைக்கு சுகர் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு சமுதாயத்துல மக்களை வந்து பயங்கரமா அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது சர்க்கரை நோய் ஆராய்ச்சி மையம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க எங்க ஊர்ல. என்ன ஹாஸ்பிட்டல்? என்னங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க? இப்ப நம்ம பேசிட்டோம் இல்ல, இவ்வளவுதானே அந்த சர்க்கரையில இருக்குது, சுகர்ல அதுதானே இருக்குது. சுகருங்கிறது மனுஷனுக்கு வேணும். ஏன் அது வந்து அதிகமாகுது கம்மியாகுது? நம்ம வயிற்றுல கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது, பேன்கிரியாஸ். ரைட்டா? அந்த பேன்கிரியாஸ்ங்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கோழி அறுக்கிறதுக்கு, கோழி நம்ம அறுக்கும் போது பாருங்க பிச்சுன்னு ஒன்று எடுத்து போடுவாங்க. அதை எடுத்து போடலன்னா அதுல வந்து கசப்பான ஒரு திரம் இருக்கும், அது குழம்புல பட்டு அதை சாப்பிட முடியாது. உணவா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கோழி அறுக்கும் போது அந்த பிச்சை மட்டும் நம்ம ஆளு தூக்கி வச்சிருவான், ஏன்னா இல்லை கறி சாப்பிட முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம மனிதனோட வயிற்றுல இருக்கிறதுக்கு பேரு கணையம், பேன்கிரியாஸ். இதுல இன்சுலின் ஒரு திரவம் சுரக்குது. அந்த திரவம் வந்து பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கரெக்டா சுரந்து நமக்கு சுகரினுடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் சுகர் இல்லையா அவங்களுக்கு. சரிங்களா? யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ அவங்களுக்கு அந்த இன்சுலின் சுரக்காம பாதிக்கப்பட்டோம். எப்படி நம்ம பாதிக்கப்படும்? இவர் ஓவரா கோவப்படுவாரு, இல்லைன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நினைச்சு 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 ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இல்லைன்னா ஒரு தண்ணி அடிக்கிறது, நல்லா அதாவது இயற்கையை வந்து ஃபுல்லா மாசுபடுத்துறது, இப்படி நிறைய வேலை ஏதாவது பண்ணிருப்பாரு. இது என்ன பண்ணுவோம்? எங்க போய் இடிக்கலான்னு பார்க்கும். இங்க போய் இடிச்சதுன்னா தைராய்டு. நம்ம கிட்ட 2 சுரப்பி இருக்கா, நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள், 2 சுரப்பி. இது எங்கடா போய் இடிக்கலான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு போய் இங்க இடிச்சதுன்னா தைராய்டு. சரிங்களா? இங்க போய் பேன்கிரியாஸ்ல இடிச்சதுன்னா சுகரு. சரிங்களா? கால் பிளேடர், பித்த பையில போய் இடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால். அது தெரியுமா உங்களுக்கு? கால் பிளேடர்னு ஒண்ணு இருக்கு, பித்தப்பை. அந்த பித்தப்பையில பித்த நீர் கரெக்டா சுரந்தாதான் உங்களுக்கு கொழுப்பு வந்து ஜீரணமாகி, அதாவது எரிச்சு வெளியே தள்ளும். யாருக்கெல்லாம் பித்த நீர் சுரக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக என்ன போயிடும்? கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கின்றோம். நீங்க கொலஸ்ட்ரால் வந்தாலும் வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுக்கணும், சுகர் வந்தாலும் வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுக்கணும், தைராய்டு வந்தாலும் வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுக்கணும், பிரஷர் வந்தாலும் வாழ்நாள் முழுக்க மாத்திரை எடுக்கணும். ஏன்னா இந்த நோய்க்கெல்லாம் மருந்து கிடையாது. வாழ்நாள் முழுக்க மாத்திரை மருந்து சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும்? கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், கியூர் பண்ண முடியாது. ஆனா நீங்களும்
யோகாவும் இயற்கை மருத்துவமும் இணைந்தால் இந்த நோயெல்லாம் நோயே கிடையாது, அது இல்லாம செய்யலாம். சரி, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாரும் நம்ம இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசுறோம். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தயாரிக்கிறது தான். சும்மா அதாவது நாவப்பழம், சிறுகுறிஞ்சான், கீழா நெல்லி, அதிமதுரம், சித்தரத்து, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கையாக இயற்கை நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ நம்ம காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காய்ச்சல் வந்து என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம், ஊசி போடுறோம் இல்லைங்களா? மாத்திரை போடுவோமா இல்லையா? என்ன மாத்திரை போடுறோம்? பேராசிட்டமல். கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாருமே போட்டிருப்பீங்க. பேராசிட்டமல் போடாத உடம்பே கிடையாது, சரிங்களா? அந்த பேராசிட்டமல் எத்தனை எம்ஜி போடுறோம்? 500 போடுறோம், அல்லது 650. டோலோ 650 ஒரு மாத்திரை தெரியுமா உங்களுக்கு? அதை தெரியாத எவன் சார் இருக்க முடியும்? டோலோ 650 மனுஷனோட வாழ்க்கையே கிடையாது. கொரோனா டைம்ல டோலோ 650 தான் நம்பர் 1 சேல்ஸ், சரிங்களா? டோலோ 650 என்ன தெரியுமா? டோலோங்கிறது டோலோஃபர்னு ஒரு கம்பெனிக்காரன் பேராசிட்டமால் ஒரு மருந்து, அந்த மருந்து 650 மில்லிகிராம் இந்த உடம்புக்கு வேணும்னு அனுப்புறான். அப்ப மருந்து வந்து இந்த உடம்புக்கு இத்தனை மில்லிகிராம் வேணும்னு சொல்லி அளந்து கொடுக்குறாங்க. அப்ப நாவப்பழத்துல ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும். என்ன மருந்து எத்தனை எம்ஜி உள்ள எடுத்துக்கணும் சொல்லுங்க? உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும்னா எனக்கு மட்டும் தெரியும் நினைச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. இதைத்தான் நம்ம கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த மருந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு, ஒரு அடல்ட்டுக்கு எத்தனை மில்லிகிராம் தரணும், ஒரு பெரிய மனிதருக்கு எத்தனை எம்ஜி தரணும்னு சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து நமக்கு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அந்த நோய் குணமாகுது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையும் யோகாவும் சேர்ந்தா எந்த நோயும் குணப்படுத்தலாம். நம்ம பார்வையில எதுவுமே நோய் கிடையாது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. இங்க எல்லாரும் நம்மளாம் இருக்கிறோம்ல, இங்க எல்லாரும் இருக்கிறீங்கல்ல, பிறக்கும் போதே இப்படி பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு கடுக்கெல்லாம் போட்டுட்டு தான் பிறந்தோமா? அப்படி பிறந்திருந்தா நம்ம அப்பாலாம் என்ன இருப்பாங்க? அப்பவே அவங்க அப்பட்டு ஓடி இருப்பாங்க. எங்கேயோ தப்பு, இவ்வளவு பெருசு கடுக்கெல்லாம் போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பிறந்திருக்குது, இது குழந்தை இல்ல, இது ஏதோ அப்படின்ட்டு ஓடி இருப்பாங்களா இல்லையா? ஓடி இருப்பாங்க. நம்ம எல்லாருமே குழந்தையா தானே பிறந்தோம். இந்த குழந்தையா பிறந்த நம்ம வளர்றதுக்கு காலையில ஒரு ஊசி, மத்தியானம் ஒரு ஊசி, சாயங்காலம் ஒரு ஊசி போட்டு வளர்த்தாங்களா? நேரத்துக்கு 10 மாத்திரை அள்ளி கொட்டியிருப்பாங்களா? எப்படி வளர்த்தாங்க? உணவு பால் கொடுத்தாங்க, அப்புறம் அப்படியே கூழ், ஆரிய கூழ், சரலாக்கெல்லாம் கூழ் கலக்கி கொடுத்தாங்க. அப்புறம் கறி, மீன், முட்டை வேணும் என்ன வேணாலும் சாப்பிட சாமின்னு ஊட்டுனாங்க. சாப்பிட்டோம், நம்ம வளர்ந்து போய் இங்க நம்ம நிக்கிறோம், ரைட் தானே? அப்ப இந்த உடம்பு எதால வளர்ந்தது? உணவால. இந்த உடம்பு எதால வளர்ந்தது? உணவு. இந்த உணவுல தான் நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், மெக்னீசியம், அயன், துத்தரம் எல்லா சத்தும் கிடைச்சது. இந்த சத்து கிடைக்கதான் இந்த உடம்பு என்ன இருக்குது? வளர்ந்துருக்குது. அதாவது உணவால் வளர்ந்த இந்த உடம்புல நம்ம கம்பெனி, இந்த கேவா கைப்போ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நோயை 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? பேச மாட்டீங்களா? நல்லா சவுண்டா பேசுங்க, பிரிஸ்காரங்களே. நோயை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு டிசீஸ். என்னது? டிசீஸ்னா நோய். டிசீஸ்னா நோய். இன்னொன்னு டிசார்டர்னா சத்து பற்றாக்குறையினால் வருகிற நோய், குறைபாட்டால், சத்து குறைபாட்டால் வருகிற நோய், டிசார்டர். சரிங்களா? கவனிங்க, டிசீஸ், டிசார்டர். சரிங்களா? இந்த டிசீஸ்ங்கிறது என்ன தெரியுமா? நான் தான் பாப்பா ஒரு கொசு கடிச்சது, அது வந்து தம்பி கடிச்சது, என்ன கடிச்சது, இவங்களை கடிச்சு, இப்படி யாரையா கடிச்சு, கொசு கடிச்சு, அந்த கொசுக்கள்னால, வைரஸ்னால, பாக்டீரியாஸ்னால, மழை தண்ணி கலந்துருச்சு, அந்த கிருமினால இப்படி உருவாகும் போது அது வந்து கிருமினால உருவாகுது. அந்த மாதிரி உருவாகிற நோய் எது தெரியுங்களா? டெங்கு, மலேரியா, டைபாய்டு, சிக்கன் குனியா, இப்ப வந்துட்டு இருக்கிற இந்த கொரோனா நம்மளை பயன்படுத்திக்கலாம். கொரோனா இதெல்லாமே என்னது? கிருமினால் வர நோய், டிசீஸ். இது நீங்க இதை லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு 25 நோய், 30 நோய், ஒரு 50 நோய் இருக்கும். சரிங்களா? இதுக்கு நீங்க ஊசி போட்டீங்கன்னா அந்த கிருமி இறந்து போயிட்டா நோய் குணமாயிடும். ரைட்டா? ஆனா இன்னொன்னு டிசார்டர் சொன்னோம் இல்லைங்களா? டிசார்டர்ங்கிறது என்னது? சத்து பற்றாக்குறையினால் வருகிற நோய், குறைபாட்டால் வர நோய். இந்த நோயை நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நோய் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான நோயும் நம்ம தீர்க்கிறதுக்கு என்னதுங்களா பண்ணணும்? மாத்திரை மருந்து கொடுத்தா தீராதியே. அது சத்து பற்றாக்குறையினால் வர நோய். சத்து பற்றாக்குறையினால் நோய் வந்தா சத்து கொடுத்தா சரியாகுமா, இல்ல மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாகுமா? இதுல நீங்க தெளிவா இருக்கீங்களா? தெளிவா? சத்து இப்ப எனக்கு மூட்டு வலிக்குது,
எனக்கு கால்சியம் சத்து பத்தலை, அப்ப இந்த மூட்டு வலிக்கு நான் போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் பண்ணணுமா இல்ல கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கணுமா? நம்ம பண்ண போற இந்த மருத்துவம் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் நம்ம மருத்துவம் பார்க்க போறது இல்ல. உங்க உடம்புல என்ன சத்து குறைபாடு இருக்குது, அந்த குறைபாட்டால் என்ன நோய் வந்திருக்குது, அந்த நோயை தீர்க்கிறதுக்கு என்ன சத்து கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல தான் இந்த இடத்துல தான் நம்ம யோகாவும் நம்ம இயற்கையும் இணைகிறோம். இப்போ நாம வந்து மருத்துவம் பார்க்கல, சரிங்களா? யோகா எப்படி மருந்தில்லா மருத்துவமோ அதே மாதிரி இந்த இயற்கையும் மருந்தில்லா மருத்துவம். நம்ம மருந்து கொடுக்க போறது இல்ல, இயற்கையா சத்தை கொடுத்து என்ன பண்ண போறோம்? நோயை குணப்படுத்த போறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ அந்த விதத்துல நம்ம கம்பெனி என்ன பண்றாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்னா நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம கம்பெனியோடைய முகப்பு தோற்றம், என்ட்ரன்ஸ், சரிங்களா? நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இதுதான், கேவா கைப்போ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் ஆஃபீஸ் இது பஞ்சாப்ல லூதியானான்ற இடத்துல இருக்கு, சரிங்களா? பஞ்சாப் மாநிலம் லூதியானா மாவட்டத்தில் நம்மளுடைய ஃபேக்டரி இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட், கேவா கைப்போ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னாக்கா அதனோட எம்டி இவர் தான் டாக்டர் கரண் கோயல். இவங்க தான் எம்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வந்து நேச்சுரோபதி, சரிங்களா? நேச்சுரோபதியில் எம்டி முடிச்சிருக்காங்க. இவங்க தான் மேனேஜிங் டைரக்டர். இந்த கேவா கைப்போ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 60 நாட்டுக்கு இந்த இயற்கை மருத்துவத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் சயின்டிஃபிக் டீம் வச்சிருக்காங்க. சயின்டிஃபிக் டீம் மீன்ஸ் நான் சொன்னீங்களா சயின்டிஸ்ட், 8 பேர் சயின்டிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஜப்பான், பிரான்ஸ், சைனா இந்த மாதிரி வெளிநாட்டை சார்ந்தவங்க தான் இந்த சயின்டிஸ்டா இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த மூலிகையவே முழு நேரமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அவார்டு வின்னிங் சிஇஓ. நம்ம சிஇஓ பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய அதாவது 100கணக்கான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் சிஇஓன்னு அவார்டு வாங்கியிருக்காரு, பெஸ்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அவார்டு, பெஸ்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் அவார்ட்ஸ் சொல்லி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பேருக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெல்த், சரிங்களா? ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? ஹலோ, ஆரோக்கியம், ஹெல்த், சரிங்களா? ஹெல்த் இருந்தாதான் எதையுமே பண்ண முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடி கோடியா சொத்து இருக்குது, பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, ஆனால் ஹெல்த் இல்லை. எங்கள் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, காலையில் கூழ் குடிக்கணும், மத்தியானம் கூழ் தான் குடிக்கணும், நைட்டு கூழ் மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாரு. சிரிக்காதீங்க, அப்புறம் என்ன பண்றது? வந்த நோய்க்கு அப்படிதான் சொல்லிட்டாரு. காலையில கூழ் குடிக்கணும், மத்தியானம் கூழ் தான் குடிக்கணும், நைட்டு கூழ் மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட கோடி கோடியா இருந்து என்ன பிரயோஜனம்? எதை பார்த்தாலும் அவன் எடுத்து கட்டிக்கிறான், லெக் பீஸ் எடுத்து கட்டிப்பான். நான் என்ன பண்ணுவேன்? கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு வேணும் வாங்கி ஜொல்லு விட்டுட்டு உட்காந்துருக்கணும். ஸோ அப்போ பணம் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா வேஸ்டா? சரி சரி, எனக்கு பயங்கரமான ஆரோக்கியம் இருக்கு, நான் ஜிம் பாடி, அப்படியே அங்கெல்லாம் அங்கங்க தொங்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாக்கெட்ல 10 பைசா இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த ஜிம் பாடி எப்படி நான் மெயின்டைன் பண்றது? அப்ப மனிதனுக்கு 2 விஷயம் முக்கியம். என்னது? ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு வெல்த், இன்கம், சரிங்களா? இப்ப நம்ம ஹெல்த்தை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது வெல்த். இப்ப இந்த செஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, யோகாவோடு இணைந்து இயற்கை மருத்துவம் ஹெல்த், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்த், ஒரு இன்கம். நம்ம வந்து ஏன்னா எந்த ஒரு சேவை, அதாவது சேவை செய்யறவங்களுக்கு கூட வயிறு இருக்கு இல்லையா? நம்ம சோசியல் சர்வீஸே செய்யறோம், வயிறு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நமக்கு வந்து உணவுக்காக ஒரு மினிமம் இன்கம் வேணும் இல்லையா? அது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட், இவங்க தான் நம்ம சயின்டிஃபிக் போர்டு. இவங்க தான் 8 பேர். இவங்களோட சேர்ந்து நம்ம எம்டி, இந்த 8 பேர் சயின்டிஸ்டா இருக்காங்க. இவங்களுக்கு கீழே 120 டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், லங் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இவங்களோட ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாதான் எந்தெந்த நோய் வரும், என்ன மாதிரியான அதுக்கு வந்து மூலிகை நம்ம தயார்படுத்தணும், என்ன மாதிரியான மருந்தை எடுத்து எத்தனை எம்ஜி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, கம்பெனியோட வீடியோ. எதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்கணும்னா, நான் சொல்றேன் இந்த கம்பெனி ஒரு இயற்கை மருத்துவமான கம்பெனி. இது மூலிகைகளையும் பழங்களையும் காய்களையும் கீரைகளையும் வச்சு தான் மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் தான் இது. இந்த கம்பெனியோட ஃபேக்டரி ஃபுல்லா நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். நாங்கெல்லாம் போய் நேரில் பட்டு வந்துட்டோம். இது வந்து இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில டேப்லெட் செக்ஷன், ட்ராப்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை நீங்க நேரடியாக பார்க்க போறீங்க. இப்போ இந்த வீடியோ மட்டும் ஒரு 5 நிமிஷம் பாருங்க.
कीमा काल्को इंडस्ट्रीज के फाउंडर एंड शिल्पी डॉक्टर करण गोयल के लेके एक ख्वाब ने आज साकार रूप लेकर इतिहास रच किया। आज कीमा काल्को इंडस्ट्रीज அதை கொண்டு போகணும், இல்லைன்னா அவருக்கும் தேர்வு இதை பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. சவுண்ட் இல்லையா? வேர்வு தான் ஃபேன் இல்லைங்களா, புத்தகத்தில் தான் அவங்க சொல்கிறேன், தானே போடலாங்க. Agriculture and veterinary products, food products, beauty care products, health and wellness products. जब हमारी रोज की जरूरत के हर एक क्षेत्र के लिए कीमा काल्को के भरोसेमंद प्रोडक्ट्स मौजूद हैं। आइए एक नजर डालते हैं कीमा काल्को के R&D यानी रिसर्च एंड एनालिसिस सेक्शन पर। दोस्तों कीमा काल्को அவன் பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டாரு. அவர் என்ன பாரு ஸ்லைடில் ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி பேசணும். இவர் ஸ்லைடை கொடுத்து அப்படியே நில்லுங்கிறாரு. அதனால தான் அவருக்கு என்ன பிரச்சனை, அதனால ஏதோ कर सकता है। यहाँ पर हर एक प्रोडक्ट को आप लोगों तक ले जाने से पहले एक कड़ी प्रक्रिया से गुजरना पड़ता है। क्वालिटी चेकिंग जेन्युइन साइंटिफिक प्रोसेस से निकलने के बाद ही कीमा काल्को के किसी भी प्रोडक्ट को मार्केट में लॉन्च किया जाता है। जब बात आती है प्रोडक्ट्स की क्वालिटीज की, तो कीमा काल्को इसमें कोई कॉम्प्रोमाइज नहीं करता। यही बात है कि पिछले कई सालों से लगातार कीमा काल्को के प्रोडक्ट्स की लोकप्रियता मार्केट में बढ़ती जा रही है और लोगों का विश्वास कीमा काल्को से और भी ज्यादा मजबूत हो गया है। दोस्तों चलिए देखते हैं कीमा काल्को के वेयर हाउस और उसकी वर्किंग फ्लोर। दोस्तों मैं इस वक्त कीमा काल्को के वेयर हाउस में हूँ, जहाँ आप देख सकते हैं कि हर प्रोडक्ट के लिए एक अलग सेक्शन बना हुआ है, जहाँ प्रोडक्ट्स को उनके बैच नंबर और मैन्युफैक्चरिंग डेट के हिसाब से स्टोर किया जाता है। फाइनल इंस्पेक्शन के बाद यहाँ से प्रोडक्ट्स बॉक्सेस को निकालकर फाइनल डिस्पैच के लिए लाया जाता है और फिर यहाँ से शिपिंग के लिए रेडी बॉक्सेस को ट्रक्स में लोड करके उसके फाइनल डेस्टिनेशन के लिए रवाना किया जाता है। कीमा काल्को का फील्ड और क्वालिफाइड स्टाफ ये सारा काम अपनी देख रेख में कराता है और इस बात का खास ध्यान रखा जाता है कि आपके प्रोडक्ट्स आप तक सही सलामत वक्त पर और बीमा पैरामीटर्स के अनुसार पहुंचे। केवल एक आधार वो प्रमाण पत्र या सर्टिफिकेट्स होते हैं जो हमें सरकार द्वारा मान्य संस्थाओं से बड़े परीक्षण के बाद मिलते हैं और आपकी कंपनी कीमा काल्को ने अपने हर उत्पाद को कड़ी R&D या रिसर्च एंड डेवलपमेंट के बाद टेस्ट करवा के सर्टिफिकेट प्राप्त करने के बाद ही बाजार में उतारा है। कीमा काल्को इंडस्ट्रीज के पास आज WHO GMP और ISO, US FDA, IRA, IDSA, हलाल, कोशर, HACCP आदि सर्टिफिकेट्स मौजूद हैं जो इस बात को प्रमाणित करते हैं कि हम कीमा काल्को के जो प्रोडक्ट्स इस्तेमाल कर रहे हैं वो न केवल 100% सुरक्षित है बल्कि तयशुदा मानकों व तत्वों पर पूरी तरह से खरे ही उतरते देशों की श्रेणी में पहुंचाया है। डॉक्टर करण गोयल की प्रतिभा की सफलता को पहचानते हुए देश विदेश की अलग अलग संस्थाओं द्वारा डॉक्टर करण गोयल व कीमा काल्को इंडस्ट्रीज को बेहिसाब इनाम और सम्मान मिल चुके हैं। वो इस प्रकार है: मैनेजिंग डायरेक्टर ऑफ द ईयर अवार्ड, बेस्ट आयुर्वेदिक प्रोडक्ट्स ऑफ द ईयर अवार्ड, बेस्ट ऑर्गेनिक प्रोडक्ट ऑफ द ईयर अवार्ड, टॉप 10 CEO of the Year Award, excellence in quality of herbal products, India's most emerging FMCG brand of the year, best herbal product of the year, most trusted wellness brand of the year, brand of the year, healthcare product, brand excellence award, distinguished service award by Her Excellency Mrs. Pratibha Devi Singh Patil, Honorable President of India. Dr. Karan Goyal recently got featured on Forbes India special issue named The Outperformers Indian Business.
सब एक ही राह चले, ब्रह्मांड पीछे छोड़ के ईवा का साथ चले, संसार को लेके चले, सब एक ही राह चले, ब्रह्मांड पीछे छोड़ के ईवा का साथ चले, ईवा है प्रशंसान, ईवा सबकी पहचान, ईवा के साथ मिलके चलो जीवन, ईवा है प्रशंसान, ईवा सबकी पहचान, ईवा के साथ मिलके चलो जीवन, ईवा, 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 ईवा,
संसद को लेके चले सब एक ही राह चले हमने पीछे छोड़ के दीवा का साथ चुने संसद को लेके चले सब एक ही राह चले हमने पीछे छोड़ के दीवा का साथ चुने दीवा सबकी पहचान दीवा के साथ मिलके चलो जीना दीवा है அந்த குரூப்ல எல்லாம் போடுறாங்க எனக்கு இது வந்து இஞ்சி திங்க போறாங்க உட்காந்து நான் எப்பவுமே ஒரு வெற்றியாளனுக்கு ஒரு போராளிக்கு ஒரு ஓடிட்டே இருக்கிறவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக தான் ஓடிட்டே வெற்றியை நோக்கி ஓடுறவனுக்கு ஒரு வெற்றியாளனுக்கு எப்பவுமே இப்படி சுறுசுறுப்பா ஆணித்தரமாக தான் பேசுவான் இப்படி அவங்க இஞ்சிக்கிற மாதிரி உட்காந்துருக்க மாட்டான் எல்லாம் ஹிந்தியில் இருந்துச்சா? புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சா? அதாவது ஹிந்தியாக இருந்தாலும் அந்த படத்தை பார்த்து தெரியும். இது எல்லாமே நேச்சுரலாக நம்ம தயாரிக்கிறோம். இந்த கம்பெனியோடைய சர்டிஃபிகேட்ஸ் அவார்ட்ஸ் மட்டுமே ஏறக்குறைய 100கணக்கான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபைனல் லாஸ்ட் வாங்கினது கூட நம்ம சாரு, நம்ம சவுத் இந்தியாவுடைய நம்பர் 1 சேர்மன் அவர் தான் போயிட்டு அந்த அவார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு லீகலாக பண்ணிட்டு இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் போகலாம் சார். கம்பெனி ஸ்டார்டட் இன் 2008. நாம் வந்து 2008 தான் இந்த கம்பெனியை நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லையா? இது தயாரிக்கிறாங்க. இவங்க தலைமுறையாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. தயாரிச்சுட்டு இருக்கவங்க எப்படி எதுக்காக தயாரிக்கிறாங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ சார் இருக்காங்க, இந்த யோகா பேர்லயே எனக்கு இந்த மருந்து வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த பேர்ல அவங்க தயாரிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் வந்து அவங்க நேம்ல தயாரிச்சு ஒரு மருந்து வேணும்னு கேட்டாங்க, அந்த மருந்து தயாரிச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இதை நம்ம மார்க்கெட்டிங் கொண்டுட்டு போகணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்துல 2008 தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கம்பெனியை மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? 2008 இந்த கம்பெனி மார்க்கெட்டிங்ல இந்தியாவில் உள்ள வராங்க. நெக்ஸ்ட், ஓன் ஆர்என்டி. ஆர்என்டி மீன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்காட்டுக்கு கோல்கேட் இருக்கு இல்லையா? கோல்கேட்டை வந்து கோல்கேட் கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான். ஆனால் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது யாருங்க? தெரியுமா? ஹிந்துஸ்தான் லிவர். கை தட்டுங்க சாருக்கு. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஹமாம், ரிரீலு, ரெக்ஸோனா, லைபாய் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் யார் தெரியுங்களா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு? ஹிந்துஸ்தான் லிவர் தான். ஹிந்துஸ்தான் லிவர் எல்லாரும் தயாரிப்பாங்க, அவங்க கையில் கொடுத்துருவாங்க, அவன் மார்க்கெட்டிங் பண்ணிக்குவான். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கம்பெனி 1200 பொருள் தயாரிக்கிறாங்க. அத்தனை பொருளும் நம்மளுடைய ஓன் ஃபேக்டரியில் தயாராகுது. அந்த ஓன் ஃபேக்டரியில் தயார் பண்ண அந்த ப்ராடக்டை வேற யாரு கையிலையும் மார்க்கெட்டிங் பண்ண கொடுக்கல, நாம தான் மார்க்கெட்டிங் பண்றோம். அதுதான் ஓன் ஆர்என்டி. சரிங்களா? நெக்ஸ்ட், ஓன் சயின்டிஃபிக் போர்டு. அதான் முன்னே பார்த்தோம்ங்களா, சயின்டிஃபிக் டீம் ஒன்று வச்சிருக்கிறோம். 8 பேர் இருக்காங்க. அவங்க தான் இந்த மூலிகை பூரா வடிவமைக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், ஓன் மேனுஃபேக்சரிங். ஓகே, நம்ம தான் சொந்தமாக தயாரிக்கிறோம். ஓன் மார்க்கெட்டிங் பண்றோம். ஓகே, இன்டர்நேஷனல் கொலாபரேஷன். அதாவது
மூலிகைகள் எல்லாமே இந்தியாவிலேயே கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சீதோசன நிலைக்கு தட்பவெப்ப நிலைக்கு வளரும் இல்லைங்களா. ஒரு சில மூலிகைகள் வந்து அதிகமான வெப்பத்துல வளரும், ஒரு சில மூலிகைகள் ரொம்ப கூலிங்ல வளரும். நம்ம நாடு மித வெப்பமான நாடு, ரொம்ப ஹீட்டும் கிடையாது, ரொம்ப கூலிங் கிடையாது. அப்ப இங்க ஒரு சிலது விளையும். அப்ப ஒரு எந்த மூலிகையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம உலகம் பூரா இன்டர்நேஷனல், அதாவது உலகம் பூரா நம்ம டைப் வச்சிருக்கிறோம். எந்த மூலிகை வேணாலும் எங்கிருந்து வேணாலும் தருவிச்சு காம்ப்ரமைஸ் இல்லாம நம்ம ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டும் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் 700, அதாவது 700+ ஓன் பிராண்ட் அண்ட் காப்பரேட்டிங் ப்ராடக்ட்ஸ், 1200 பொருளுக்கு நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறோம். அதுல 700 ப்ராடக்டை காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கிறோம். காப்பிரைட்ஸ் மீன்ஸ் ஹலோ, காப்பிரைட்ஸ் மீன்ஸ் காப்புரிமை. இந்த ஃபார்முலாவில் இந்த மருந்தை, இந்த ப்ராடக்டை வேற யாரும் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். 700 ப்ராடக்ட் அந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். இந்த ஃபார்முலாவில் அந்த ப்ராடக்டை வேற யாராலும் தயாரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த மாதிரி அந்த கார்பரேட் ப்ராடக்டை வச்சு தான் நீங்க நம்ப மாட்டீங்க, 4th ஸ்டேஜ் கேன்சரு, வயசு 78. 4th ஸ்டேஜ் கேன்சரு, அந்த அம்மாவோட வயசு 78 வயசுல மருந்து ஒர்க் பண்ணுமா? உலக சுகாதார மையம் சொல்லுது மனிதனோட சராசரி ஆயுள் காலம் 60 வயசு. கரெக்டா சொல்றீங்க. அப்புறம் நீங்களும் டாக்டர்ஸ் தானே, யோகா டாக்டர்ஸ். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, உலக சுகாதார மையம் சொல்லிட்டு 60 வயசு மேலே வாழ முடியாதுன்னு சொல்லி 78 வயசு அம்மா 4th ஸ்டேஜ் கேன்சரு. என்ன நடக்குது தெரியுங்களா? 7 வருஷமா ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்றாங்கன்னா 78 வயசு ஆகிப்போச்சு, இந்த அம்மாவை நாங்கள் என்ன பண்ணட்டும், நாங்கள் என்ன பண்ண முடியும், எடுத்துட்டு போ, அவ்வளோதான், நான் 2 நாள் தான் தாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம உணவே மருந்து சப்ளிமெண்ட் கொடுத்து 8வது மாதம் கோயிங் ஆன். அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களே டாய்லெட் போய்க்கிறாங்க, அவங்க வாக்கிங் போறாங்க, போனாக்க 1 மணி நேரம் அருன்னு இருக்கிறாங்க, நம்மளை போட்டு பேசுறாங்க. அந்த மாதிரி அந்த கார்பரேட் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வேற கம்பெனியால பயன்படுத்த முடியாது, நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனாலதான் நாம எங்க போனாலும் சக்சஸ் ஆயிட்டு இருக்கிறோம். சரிங்களா. நம்ம பெரிய ஆள் இல்ல, நம்ம ப்ராடக்ட் போனாக்க டாக்டர் ஐயா கடவுளுங்கிறாங்க. நம்ம கடவுள் கிடையாது, அந்த ப்ராடக்ட் இயற்கை கொடுத்த அந்த வரம். நெக்ஸ்ட் லயபிலிட்டி இன்சூரன்ஸ், 15 கோடி ரூபா, 15 crores லயபிலிட்டி இன்சூரன்ஸ். லயபிலிட்டி இன்சூரன்ஸ் என்ன தெரியுங்களா? நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன், என்னோட பொருளை நீங்க பயன்படுத்தி அந்த பொருள் பயன்படுத்துவதால் ஏதேனும் பின்விளைவுகள், பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்தா நான் உங்களுக்கு நஷ்டீடு தரேன்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்றாங்க. எத்தனை கோடி? 15 கோடி நஷ்டீடு தரேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 2008 ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு இது வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் இந்த சப்ளிமெண்ட் எடுத்து நோய் குணமாயிருக்குது. ஒருத்தருக்கு கூட போய் கிளைம் பண்ணல. ஏன் தெரியுங்களா? அவங்க சாப்பிட்றது பூரா நாவப்பழம், வெந்தயம், வேப்பிலை, சிறுகுறிஞ்சான், கீழாநெல்லி, அதிமதுரம், சித்திரத்தி, ஆடாதோடா, சங்குப்பூவு, பெரண்டை, இது தொட்டாச்சிரிங்கி, வெட்டி வேறு, இதெல்லாம் எங்க சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா? எங்க போய் நிரூபிக்க முடியும்? ஒரு 15 கோடி ரூபா தராங்கிறவன் சும்மா தருவானா? அது வந்து ஒரு மிகப்பெரிய லேபில் வந்து டெஸ்ட் பண்ணணும். பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் ஆமா இதை சாப்பிட்டு தான் இருக்கு இந்த சைடு எஃபெக்ட் வந்து கையெழுத்து போடணும்ல. டாக்டர் சர்டிஃபிகேட் எந்த டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுவான்? பெரண்டை சாப்பிட்டாக்க சைடு எஃபெக்ட் வரும்னு பண்ண முடியுமா? அதனாலதான் தில்லா நம்ம கம்பெனி, எந்த கம்பெனிக்காரனும் பண்ண கிடையாது. நம்ம கம்பெனி 15 கோடி ரூபா உனக்கு இழப்பீடு தரேன், நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. தில்லா நம்ம அப்படி காலரை தூக்கிட்டு எல்லாரும் கொடுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் அதாவது நம்மளோட வேர் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, குடோன் வேர் ஹவுஸ். அதுல பாத்தீங்கன்னா எப்ப போனாலும் 500 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ், நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை தயாரிச்சு ரெடியா வச்சிருக்காங்க. அதான் சொல்றாங்க. அடுத்தது 100% குவாலிட்டி, நேச்சர், தரமா இருக்கும், இயற்கையா இருக்கும், எல்லாமே இயற்கையா நம்ம தயாரிச்சு. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் எல்லாம் ரைட்டு, வாங்க முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்தியாவோட எக்கனாமியில பணக்காரங்கன்னு எடுத்துட்டா 2% தான் இல்லையா? பணக்காரங்க 2%. இந்த மிடில் கிளாஸ் எத்தனை பர்சன்ட் தெரியுமா? மீதி ஒரு 8%. மீதி 90%லாம் மிடில் கிளாஸோட ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்காங்க. இப்போ இதில் என்ன தெரியுங்களா விஷயம்? நீங்க ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா யாருக்கு தெரியுமா கொடுக்குறாங்க? பணக்காரன் எப்படியோடு பொழைச்சுக்குவான், அவன் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல லட்சமா செலவு பண்ணி பொழைச்சுக்குவான். இந்த மிடில் கிளாஸ் கூட எங்கேயோ ஒரு பக்கம் கடன் வாங்கியாச்சும் மருத்துவம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிக்குவான்? கடனை கட்டிக்குவான். ஆனா இந்த லோ கிளாஸ் இருக்காங்க 90% மக்கள்,
அவங்களுக்கான மருத்துவத்தை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதனால நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ டிராப்ஸ் இருக்கு, வெறும் 60 ரூபா. நீங்க நம்ப மாட்டீங்க, ஐ டிராப்ஸ் நம்ம ஐ டிராப்ஸ் விட்டாக்கா கண் பொறை இருந்தா கூட கண் பொறையை சரி பண்ணிடும், நீங்க ஆப்ரேஷன் பண்ண தேவை, வெறும் 60 ரூபாயில. பஞ்ச துளசின்னு இருக்குது. பஞ்ச துளசினா என்ன தெரியுங்களா? நாட்டு துளசி, செந்துளசி, கருந்துளசி, சீனி துளசி, திருநூத்துப்பத்திரி, சரிங்களா? இந்த 5 துளசி தான். அந்த பஞ்ச துளசி யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் சளி கிடையாது, காய்ச்சல் கிடையாது. நீங்க என்ன எழுதி வச்சாங்க, வெறும் 60 ரூபா தான். ஓகே, நெக்ஸ்ட் சார். டைரக்ட் செல்லிங் ஒன்லி இன் இந்தியா. டைரக்ட் செல்லிங் என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லி தொலைங்களே அப்படிங்கிறீங்களா? டைரக்ட் செல்லிங்ல எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க தான் சொல்லி தொலைங்களே அப்படின்னீங்களா? அப்படிதான் சொல்றீங்க. கவனிச்சுக்கங்க, ஒரு பொருள் தயாரிக்கிறோம், முன்ன சொன்ன மாதிரி கோல்கேட் பேஸ்ட் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபாய்க்கு தயாரிக்கிறோம். அது நம்ம கைக்கு வரும்போது எவ்வளவுக்கு வருது? 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வருது. வருதா? 10 ரூபாய்க்கு தானே தயாரிக்கிறாங்க. தயாரிக்கிறது எப்பவுமே ஒரு பேனை தயாரிச்சா கூட 1 ரூபாய்க்கு தான் தயாரிப்போம், அது 10 ரூபாய்க்கு வரும். தயாரிக்கிற காஸ்ட் வந்து கம்மி தான். நம்ம கிட்ட வரும்போது 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வருது. எப்படி வருது? நம்ம சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஸ்டாக்கிஸ்ட், டீலரு, சப் டீலரு, அப்புறம் ஹோல்சேல் கடை, அப்புறம் ரீட்டைல் கடை, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்து அப்புறம் நம்ம கைக்கு வருது. இத்தனை கை தாண்டி தானே வருது. அப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரு பர்சன்டேஜ் வைப்பாங்களே, இந்த பர்சன்டேஜ் தான் 10 ரூபாய்க்கு தயாரிச்சு 70 ரூபாய்க்கு வருது. சரிங்களா? நம்ம கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட் செல்லிங் என்ன, கம்பெனி தயாரிக்கிறாங்க. யார் தயாரிக்கிறாங்க? அவங்களுடைய ப்ராடக்ட்டை நேரடியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யார் மூலமா? என்னோட மூலமா கொண்டு வந்து தராங்க. சரிங்களா? நீங்க வாங்குறீங்க, நீங்க கன்சியூமர் தானே. யார் ஒரு கம்பெனியோட பொருள் வாங்குறாங்களோ அவங்க யாரு? கன்சியூமர். அவங்க கம்பெனி என்ன சொல்றாங்க? என்னுடைய கன்சியூமர், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர். தட்ஸ் ஆல். என்னுடைய கன்சியூமர், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர். யார் ஒருத்தர் என்கிட்ட ஒரு சுகர் டேப்லெட் வாங்கினாங்களோ அவங்க என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். என் கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தனை சப்ளிமெண்ட்டையும் இவங்க எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இலவசமா. இப்படி சொல்றாங்க. அதை மேற்கொண்டு பார்ப்போம். நெக்ஸ்ட், சர்டிபிகேட்ஸ் தான் பார்த்தீங்க தெரியுங்களா? நிறைய 300 சர்டிபிகேட் வச்சிருக்கிறேங்க. இந்த கவர்மெண்ட் நீ வந்து இந்த உணவே மருந்து சப்ளிமெண்ட் விற்கிறதுக்கு இந்த சட்டத்திட்டத்தில் இந்த சர்டிபிகேட் சொல்றாங்க இல்லைங்களா? அத்தனை சர்டிபிகேட் நம்ம கையில் இருக்குது. அதுல மெயின் பார்த்தீங்கன்னா WHO, உலக சுகாதார மையம், ஆயுஷ், அப்புறம் ISO, ISI, இன்டர்நேஷனல் கோஷர், ஹலால், இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்ஸும் வச்சிருக்கோம். சரிங்களா? 300 விதமான சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம். ஆயுஷ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுஷ் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவத்தை 2ஆ பிரிக்கும். ஒன்று வந்து அலோபதி, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ். சரிங்களா? பாருங்க, அலோபதிங்கிறது இங்கிலீஷ் வைத்தியம், ஆல்டர்னேட்டிவ்ல சித்தா, ஆயுர்வேதிக்கு, யுனானி, ஹோமியோ, சரிங்களா? அப்புறம் இது மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது யார் தெரியுமா? ஆயுஷ். இப்போ நம்ம எதுல வரோம்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதிக்ல வரோம். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து ஆயுஷ் தான் கண்ட்ரோல். அதனோட நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஓகே. The fast growing herbal products அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பெஸ்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். அடுத்தது மில்லினியம் பெஸ்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், அப்படி ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கோம். மோஸ்ட் ட்ரஸ்டட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வெல்னஸ் ப்ராடக்ட், சரிங்களா, அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த நிறுவனம் தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த நிறுவனம் தான் நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா இன்னும் ரெண்டு செஷன் தான் இருக்கு. அந்த 2 செஷன்ல நீங்க இன்னும் முழுசா தெளிவடைஞ்சிடலாம். இது வந்து கம்பெனி பற்றி மட்டும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அடுத்த செஷன்ல மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் உற்சாகம் கம்மியா இருக்கிற மாதிரி டயர்டா வந்தீங்களா? இல்லை ஒரு நிமிஷம் நல்லா இருந்தது. உற்சாகம் குறையக்கூடாது. இல்லைன்னா ஒரு ஆண்டா கஷாயம் கொடுத்துட்டோமா? நிறைய பேர் தூங்குறீங்க. ஆண்டா கஷாயம் கொடுத்துட்டோமா? இப்போ ஆண்டா கஷாயம் சாப்பிட போறோம். ரெடியா? கையை நேர வச்சுக்கோங்க. கபால பாத்திரம் பண்ணுவோம் இல்லையா? மூச்சு பயிற்சி பண்ற மாதிரி என்ன பண்றோம்? கையை பண்ணுங்க. ரெடி? நல்லா எக்ஸைட் பண்ணுங்க. வாயில எக்ஸைட்
ஒரு நிமிஷம் நல்லா கை தட்டுங்க. நல்லா உட்கார்ந்து நல்லா கவனிங்க. அதே சிலர் வந்து என்ன பண்ணி மம்மி வாசிங்க லீடர்ஸ் முன்னாடி ஏன் வந்து மாணவர்களை பத்தி நல்லா கவனிங்க. சரி கவனிங்க. ப்ராடக்ட் சம்பந்தமா சேர்மன் சார் திரு K.A. நஜிபுர் ரஹ்மான் சார் அவங்க வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. ஒரு உற்சாக கைத்தறி கொடுத்தவர். அனைவருக்கும் நண்பகல் வணக்கம். ஓகே சார் உங்களெல்லாம் பூஸ்டப் பண்ணுறது தான் இந்த ஏதோ யோகாசனம்னு சொன்னார். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாடம் தினம் தினம் கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் அது மிகப்பெரிய ஆற்றலை பயன்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் வந்து நம்ம நிறுவனத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு 400க்கு மேற்பட்ட மருந்து பொருட்கள் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு 25லேருந்து 30 ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு சின்னதாக ஒரு எஜுகேட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய மூலிகை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட எந்தெந்த மூலிகை எதோடு சேர்ந்தா நமக்கு எந்த மாதிரி ஆர்கான்ஸில் போய் ஆர்கான்ஸை பலப்படுத்துகிற விஷயத்த பண்ண போகுது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய எஜுகேட்னா சொல்லணும், உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கும். ஓகே சார், நெக்ஸ்ட் சார், நம்ம கம்பெனி இதை பற்றி மட்டும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ட்ரிபிள் ஸ்டெம் செல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். முன்னொரு காலத்தில் நம்ம மூதாதையர்கள் வந்து ஸ்டெம் செல் அப்படின்னு தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து ஒரு வைத்தியம் பண்ணாங்க. அதை எடுத்து பாடம் பண்ணி வச்சு பின்னாடி காலங்களில் ஒரு 20, 30, 40 வயசுல ஏதாவது நோய் வரும்போது அதிலிருந்து எடுத்து நம்ம பிரச்சனைக்கு தகுந்த அளவுக்கு அது எவ்வளவு தேவையோ அதுக்கு ஒரு வைத்தியம் அதுல இருந்து எடுத்து தாயத்து மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து எடுத்து மருந்து கொடுத்தா ஈவன் கேன்சர் வரைக்கும் வைத்தியம் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு பேங்க் இருக்கு, ஸ்டெம் செல் பேங்க். அதுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 50,000 1 லட்சம் வாடகை. அப்ப அந்த மாதிரி ஒரு வைத்தியத்தை நம்ம நிறுவனம், நம்ம சயின்டிஸ்ட் சார் முதல்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, சயின்டிஸ்ட் போர்டு 8 பேரு, நம்ம சிஇஓ 9 சயின்டிஸ்ட், வேர்ல்டு லெவல்ல பிரபலியமான சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பயன்படுத்துறாங்க. இந்த மூலிகை வந்து பல அரிய தாவரங்கள், புல் பூண்டுகள், பச்சை ஆப்பிள்,
ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நிறைய பெர்ரிஸ் மூலயமா எடுத்து அதை ஸ்டெம் செல், அதை ட்ரிபிள் ஸ்டெம் செல் அப்படின்னு ஒரு மூலிகையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மூலிகையை பத்தி நம்ம நாட்டோட பிஎம் கூட ஒரு முறை நம்ம பார்லிமெண்ட்லயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சயின்டிஸ்ட் வந்து சாதாரண நபர்கள் அல்ல, உலகத்தரம் வாய்ந்த மருந்தை தயாரிக்கிறதுல நம்ம நாட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட் மிகப்பெரிய அரிய சாதனை செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் நம்ம கேவா கம்பெனியுடைய ட்ரிபிள் ஸ்டெம் செல். இதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நிறுவனம் ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அது உலகத்தரம் வாய்ந்த, இன்னைக்கு இந்த ஸ்டெம் செல்லுடைய டிராப்ஸ் வந்து வெளிநாடுகள்ல ஒரு மருந்து கம்பெனியில பாத்தீங்கன்னா 30 ml 30,000 rupeesக்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லா தரப்பு மக்களையும், சார் சொன்னாங்க 2%ல பெரும் பணக்காரர்கள், 8%ல நடுத்தரவாதிகள், 90% ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், வாங்கும் திறன் இல்லாதவர்கள், அவர்கள் கூட வாங்கக்கூடிய வகையில இந்த ட்ரிபிள் ஸ்டெம் செல்ல நம்ம நிறுவனம் இந்தியால கொடுத்துருக்குன்னா இதுக்கு மிகப்பெரிய பாராட்டு நம்ம தெரிவிக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை நம்ம யோகா மாஸ்டர் வந்து நமக்கு இங்க மதுராந்தகத்துல அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சார் கொண்டு வந்திருக்கிற ஏற்கனவே அவங்க வந்து ஒரு வெல் நாலேஜ் பர்சன் இன் யோகா. இப்ப நம்ம சார் சொன்னாங்க ஆயுஷ், ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோ, இது எல்லாம் சேர்ந்துதான் மாற்று முறை மருத்துவம். இதுக்குன்னு தனி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, ஆயுஷ் மினிஸ்ட்ரி. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியிலிருந்து 2 மிகப்பெரிய ஒரு பார்ட்டை தான் நம்ம யோகா சார் இங்க கொண்டாந்துருக்காரு. ஏற்கனவே யோகாவை கொண்டாந்து அதுல ஒரு பயணியரா இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்ப ஆயுர்வேதம் இது மிகச் சிறப்பான ஒரு வைத்திய முறை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் எந்தெந்த எல்லைக்கோ போயிடுச்சு. நான் ஆங்கில மருத்துவத்துல கிட்டத்தட்ட 30 வருஷமா இருந்தாலும் கூட அதுல இருக்கிற பின் விளைவுகள், அப்படிதான் சொல்லணும், அந்த பின் விளைவுகள் என்ன ஆயுர்வேதத்துல கொண்டு வந்து இன்னைக்கு நான் ஆயுர்வேதத்துல மிகச்சிறப்பா நம்ம யோகா சார் இங்க கொண்டு வந்ததுலயும் பெரும் பங்கு எனக்கு இருக்குங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இந்த ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் டேப்லெட்டா நிறுவனம் கொடுக்குது, டிராப்ஸா கொடுக்குது, அடுத்து பவுடரா கொடுக்குது. இதுல பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு. சூப்பர் அசாய், பச்சை ஆப்பிள், திராட்சை ஸ்டெம் செல், கிரான்பெரி, சஸ்பெரி, 2 விதமான ராஜகாளான், இவ்வளவு சேர்ந்த மூலிகை. இது வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தருக்கு என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி. ஏற்கனவே சார் சொல்லும் போது ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம பண்ண பிரச்சனை, நம்ம பண்ண விளைவு, தீங்கு எந்த இடத்துல போச்சோ அந்த இடத்துல நோயா மாறுச்சு. இங்க வந்தா தைராய்டு, இங்க வந்தா ஸ்டொமக்ல பிரச்சனை, இந்த மாதிரி எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையில இருக்கிற செல்ஸ், ஆர்கானை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கா உள்ள போய் வேலை செய்யற ஆயுர்வேதத்தினுடைய ஆன்டிபயோட்டிக் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம நிறுவனத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம், இது நம்ம கம்பெனியோட ஹீரோ ப்ராடக்ட், நம்பர் 1 ப்ராடக்ட்னு சொன்னா எந்த சந்தேகமும் இல்லை. இதுல 5 விதமான பழங்கள்ல இருந்து எடுக்கிறோம், 2 விதமான காளான்கள். இந்த ஸ்டெம் செல் பவுடரை சத்து குறைவால், ஏன்னா நோய்ங்கிறது எந்த இடத்துல சத்து குறைதோ அது சார்ந்த நோய். இப்ப அந்த சத்து குறைபாட்டை செய்யற பெரிய ஒரு முக்கியமான ஒர்க்கை இந்த ஸ்டெம் செல் பண்ணுது. இதை காலையில இரவு ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியில கலந்து சாப்பிடலாம், டைரக்டா சூ பண்ணலாம், டேப்லெட்டவே சப்பி சாப்பிடலாம். ஸோ இது உணவு தான். ஸோ மருந்து மாத்திரை அல்ல, மாத்திரை அந்த வாயில போட்டு தண்ணி ஊற்றி உள்ள தள்ளணும். ஆனா இது மாத்திரையை வாயில வச்சு சப்பி சாப்பிட்டா அதனுடைய எஃபெக்ட் எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன மீட்டிங்லயோ அதுக்கு முந்தைய வாரமோ நம்ம யோகா சார் வந்து ஒட்டு மொத்தமா 20 மாத்திரை வாயில போட்டு சப்பி சாப்பிட்டார். ஞாபகம் இருக்குங்களா? அதுல 10 மாத்திரை கேண்டட் வருமா, 10 மாத்திரைல 20 மாத்திரை கொடுத்தாலும் நான் இந்த இடத்துல வாயில போட்டு காப்பேன். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவத்துல நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் சார். ஸோ இது லிவர் ஹெல்த், நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லேயே மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல். இந்த கல்லீரலுடைய வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கான்ஸுக்கும் போய் அதை சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், அதுல இருக்கிற இம்யூனிட்டி பவர் லெவலை கூட்டுறதா இருக்கும், எல்லாத்துக்கும். ஸோ இதுல வந்து கடுகரோகிணி, நிலவேம்பு, கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, திருவிழா, பற்படகம் இதெல்லாம் இருக்கு. இது பாருங்க, கல்லீரல் பாதிப்பு
சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, சிறுநீரக பாதிப்பு, இருதய நோய், தோல் சம்பந்தமான பிரச்சனை. பொதுவாக ஆக்சுவலா ஒரு ஆயுர்வேத மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல கல்லீரலை சரி பண்ணிட்டு தான் நம்ம மருந்து கொடுக்கணும். ஆனா ஆங்கில வைத்தியத்துல என்ன சொல்லுவாங்க, கல்லீரல் எப்படி போனாலும் போகட்டும், நீங்க சாப்பிட்ற மருந்து சாப்பிட்டுட்டே இருங்க, கல்லீரல்ல பிரச்சனை இருந்தா வாங்க, அப்புறம் உங்களை மருந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மூல காரணம் எதுவோ அதை சரி பண்றது தான் நம்ம மருத்துவத்துடைய வேலை. நோனி ஜூஸ் இது வந்து எல்லா நோய்க்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக். இது எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட், கேன்சர் வரைக்கும் கொடுக்கலாம். நுணா பழச்சாறு, குடம்புளி, திராட்சை, கோசிகரி, அமுக்குரா, அஸ்வகந்தா. இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் நோய், அதே மாதிரி எல்லா விதமான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும். ஒருத்தருக்கு அடிக்கடி தும்மல் வருது, அவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ இது 15 மில்லி தண்ணியில கலந்து காலை மாலை. ஆமாங்க சார், பைல்ஸ் உள்ளவங்களுக்கு எடுக்கலாம். மூலம் சம்பந்தமான பாதிப்பு. ஆக்சுவலா இது வந்து என்ன பண்ணா, உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை ஸ்டிமுலேட் பண்ணி சமநிலைப்படுத்துற வேலையை இது செஞ்சிருது. நெக்ஸ்ட் சார், இதுல பாருங்க ஃப்ரூட் அண்ட் வெஜ். இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்க உணவு தாங்க. சிறப்பான சத்தான உணவை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. என்ன எடுத்துக்கிறோங்க, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு கல்ச்சர் வேற லெவல்ல போயிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரூட்டு வெஜ் எல்லாத்தையும் ஒரு உணவா எடுக்கணும்னா இந்த உணவு மிகச் சிறப்பான உணவு. இது சர்க்கரை வியாதிக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கும். மாதுளைச்சாறு, நெல்லிச்சாறு, பசலைக்கீரை, சூரியகாந்தி, தக்காளி, தேயிலை, ஆரஞ்சு சாறு, கேரட் சாறு, புரோக்கோலி இதெல்லாம் சேர்ந்த ஒரு மெடிசன். இதுல பாருங்க, பழங்களின் சாறு அதிக அளவில் உள்ளது. ஆரோக்கியத்தை விரும்பும் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். இது காலையில ஒன்று, நைட்டு பண்ண. அடுத்து கால்சியம், மெக்னீசியம், D3. நம்ம உடம்புல எங்கெல்லாம் எலும்பு சத்து குறைபாடு இருக்குதோ அந்த இடத்துல பெயின் வந்துடும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், பெயின் வந்தோடனே எனக்கு ஷோல்டர்ல பெயின், அல்லது எனக்கு இடுப்புல வலி, காலில் வலி, பாதத்துல வலி, நேராக போறோம் ஒரு மருந்து கடையிலையோ ஒரு டாக்டர்கிட்டயோ போய் சொன்னதும் நம்மளை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு எழுதுவாங்க ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து. ஸோ அந்த மருந்துகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில போய் வலிக்கான காரணத்தை சரி செய்கிறது. அப்ப என்ன, அதிகபட்சம் 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வலி இல்லாம இருக்கும். மருந்தோட பவர் எப்ப குறையுதோ மறுபடியும் வலி வந்துடும். ஸோ நம்ம மூலிகையின் மூலமா நேச்சுரல் கால்சியம், மில்க் கால்சியம் பிளஸ் விட்டமின் D3 இதை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம உடம்புல அது எலும்புச்சத்து ஸ்டெபிளா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல விட்டமின் D, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம், மேங்கனீசும், தண்ணீர் விட்டான் கிழங்கு, சத்தாவரி. இது கை கால் வலி உள்ளவர்கள், மூட்டு வலி உள்ளவர்கள், எலும்பு சம்பந்தமான பாதிப்பு, விட்டமின் D3 வளர்ச்சி தேவை உள்ளவர்கள் காலை 1 மாத்திரை உணவுக்கு பின், 1 மாத்திரை உணவுக்கு முன். நெக்ஸ்ட் சார், இது மொரிங்கோ பிளஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் முருங்கை மட்டும் அல்லாமல் முருங்கையோடு சேர்ந்து கொத்தமல்லி, ஷைவாலா தாவரம், நெல்லிக்காய், மாதுளை, மஞ்சள், கருமிளகு, ஷட்லாவின் சாறு, சிலாஜித், ஒன்னொன்னும் எக்ஸலண்டான மூலிகைகள். இதுல இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, டைஜஸ்டிவ், அடுத்தது பிளட் இன்க்ரீஸ், ரத்த உற்பத்தி, தசைகள், தசைநார்கள் ஆரோக்கியம். இதோட சேர்ந்து நம்ம பிரெயினுக்கும் இதுல மெடிசன் இருக்கு, சுவாசத்துக்கும் மெடிசன் இருக்கு. எக்ஸலண்டான ஒரு மெடிசன். அடுத்து பவர் பிளஸ். இது ஆண்களுக்கான ஒரு பவர் டானிக். இதுல வந்து இரிக்குளமல் ஆங்கிஃபிலியா, இலுப்பை, அலிவேரை, அல்லியம் சாரிகம், அஸ்வகந்தா, சத்தாவரி, செப்புடரிஞ்சல், பழுளி பூண்டு, வெள்ளை முசிறி, சாதிக்காய், ஜின்செங், நிலக்கீலம். ஜின்செங்கிறது நிலத்துக்கு கீழே இருக்கிற வேர்கள் மூலயமா எடுக்கிற ஒரு அற்புதமான மூலிகை. இது ஹிமாலயன்ஸ்ல கிடைக்கிற ஒரு மூலிகை. அதை கொண்டு நம்ம கம்பெனி எடுத்திருக்காங்க. ஆண்மைத்தன்மை குறைபாடு, குழந்தை பாக்கியம், யாருக்கு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு நம்ம மருந்தை கொடுத்து நிறைய சக்சஸ் ரிசல்ட் எடுத்திருக்கோம். பல 1000 பேத்துக்கு இதன் மூலயமா ரிசல்ட் எடுத்திருக்கோம். எங்க குரூப்ஸ்ல இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி பதிவிடுதல் செய்வோம். அடுத்து விமன் ஃபெர்டிலிட்டி. எப்படி ஆண்களுக்கு சொன்னோமோ அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இதுல வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, சிவலிங்கி, அசோகமரம், ஜீவந்தி, கருவாலம், நெருஞ்சில், டாஸ்முல் கசாயம், சிந்தல், அடுத்து மூக்கரெட்டிச்சாறு, முருங்கை, செம்மாந்தரை, காசஸ் பாஸ்மா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கருமுட்டையை உற்பத்தி செய்து கருமுட்டையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. கர்ப்பம் எடுத்துக்கலாம். மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும். மலட்டுத்தன்மை போக்குவதற்கு குழந்தையின்மை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலை 1, இரவு 1. அடுத்து குளுக்கோசாமின் பிளஸ். எப்படி நான் மூட்டு வலிக்கு ஒரு கால்சியம் D3 சொன்னனோ அதே மாதிரி நம்ம நிறுவனத்துல குளுக்கோசாமின்
மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கிற சவ்வு, இந்த சவ்வு மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதன் மூலயமா அந்த வலி வராம தடுக்கிறதுக்கும், அந்த குளுக்கோசாமின் யாருக்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த சத்தை வளர்த்துறதுக்கும் நம்ம கம்பெனி குளுக்கோசாமின் கொடுக்குது. குமஞ்சம், அவுளி நெல்லி, அன்னாசி பழநொரி, அமுக்குரா, சித்திரளப்பலாடை, வெள்ளைப்பூண்டு, கருவேல மரப்பட்டை, கான்ட்ராடின் சல்பேட்டு, இது எல்லாமே நம்ம உடம்புல அந்த சவ்வுகளை சரி பண்றதுல, நாட்பட்ட மூட்டு வலி நீண்ட நெடுங்காலமா இருக்கு அவங்களெல்லாம் சரி பண்றதுக்கான வாய்ப்பு. எலும்பு தேய்மானம், எப்ப அந்த ஜவ்வு குறைஞ்சிருதோ அப்ப எலும்பு ஒன்னோட ஒண்ணு உரச ஆரம்பிச்சிருது, அந்த உராய்தலை தடுக்கிறது மூட்டு வலி. அடுத்து எலும்பு தேய்மானம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் காலையில ஒண்ணு நைட்டுக்கு ஒண்ணு. அடுத்து ஆக்டிவ் ஃபைபர், இதுவும் டயபெட்டிக், சர்க்கரை வியாதின்னு சொல்றதை விட அந்த கணைய பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு செரிமானம் குறைந்து ஃபைபர் குறைஞ்சிரும், அப்ப அவங்களுக்கு மோஷன் கஷ்டமாயிடும். அப்ப அந்த ஃபைபரை அதிகப்படுத்துற வேலையை இது செய்யுது. இது பார்த்தீங்கன்னா அவரை, ஓட்ஸ், கொண்டைக்கல்லை, புரோக்கோலி, சோயாபீன், பூசணி, பச்சை பயிறு, இதெல்லாம் சேர்த்து எடுக்கும் போது நார்ச்சத்து தேவையான அளவு சேர்ந்து விடுகிறது. உடல் எடை குறைக்க தேவை உள்ளவர்கள் இதை பயன்படுத்தலாம். ஜீரண பிரச்சனை உள்ளவர்கள், மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கலாம். காலையில ஒண்ணு, சாப்பாட்டுக்கு பின்னாடி. அடுத்து செல்லுலாய்டு கேர், இது நிறைய பேர்களுக்கு எனக்கு ரீசெண்டா நான் பார்க்குறேன் இந்த ஒரு 3-4 வருடங்கள்ல, யாருக்கெல்லாம் எடை அதிகமாயிடுதோ, வெயிட் அதிகமாயிடுதோ அவங்களுக்கு முழங்காலுக்கு கீழே இருக்கிற தசை நார்கள்ல செல்லுலாய்டு ஃபார்ம் ஆகி பெயின் அதிகமாகி செல்கள்ல நீர்ச்சத்து குறைஞ்சு போயிடுது, நார்ச்சத்து குறைஞ்சிருது. அப்ப அதுல கருப்பாகிறது அல்லது அதனுடைய ஆக்டிவ்னஸ் குறைஞ்சு போயிடுது. அவங்களுக்காக ஒரு மருந்து தயாரிச்சிருக்கோம். டேண்டேலியன் இலைச்சாறு, வேம்பு, மஞ்சள், சோளசாறு, மஞ்சட்டி, ஒக்கூஸ் மூலிகைச்சாறு, செஞ்சந்தனம், நெல்லிக்காய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கிறது. ஆரோக்கியத்தை விரும்பும் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து டீடாக்ஸிக் பிளஸ், உடம்புல இருக்கிற கழிவு நீக்கம். கழிவு இதுதாங்க நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை. நம்ம உடம்புல கழிவு சேர ஆரம்பித்து விடுகிறது. நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கின்ற நச்சுத்தன்மை நம்ம இயற்கையா நம்ம உடம்புல இருந்து அந்த கழிவு முழுமையா நீங்கிறது இல்லை. அதை நீக்கிறதுக்கான அருமையான ஒரு டேப்லெட் டீடாக்ஸி பிளஸ். கோங்கமலர், கீழநல்லி, காசனிக்கீரை, சீமை காட்டு முள்ளங்கி, பால் நெஞ்சில், படிமம், மஞ்சள் முளைக்கும் தேய்புரு, ஆளி விதை, டெய்சி மலர். இது சிறுநீரகம் சம்பந்தம், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, உடலில் உள்ள டாக்ஸின்ஸ், அடுத்தது ஜீரணத்தை சரி செய்தல், பித்தப்பைக்கல். யாருக்கு கால் பிளாடர்ல பிரச்சனை இருக்கோ, கால் பிளாடர்ல பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பித்தப்பையை சரி பண்றதுக்கு, ஏன்னா மஞ்சள் காமாலை பாதிப்புள்ளவர்கள், பொதுவாக ஆரோக்கியத்தை விரும்புவர்கள். ஏன்னா பித்தப்பை அப்படின்னு சொல்ற போது ஒரு சின்ன விஷயம், அலோபதிக் மெடிசன் ட்ரக்ல நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பித்தப்பை எடுக்கிறது தவிர வேற வைத்தியம் இல்லை. ஸோ நம்ம நிறுவனத்துல நிறைய மருந்துகள், இதுக்கான மருந்து இருக்குது. பித்தப்பையில எவ்வளோ பெரிய கழிவு கசடு இருந்தாலுமே நம்ம பித்தப்பையை நீக்காம, சர்ஜரி பண்ணாம, கத்தி வைக்காம, ரத்தம் வெளியே எடுக்காம அழகா அந்த கழிவை நீக்கம் செய்ய முடியும். ஓகே சார். யூரிக் ஆசிட், அதே மாதிரி இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, பாத வலி இருக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அந்த யூரிக் ஆசிட் சரி பண்றதுக்கு, உடம்புல இருக்கிற யூரிக் ஆசிடை முறைமையா வெளியேற்றுறதுக்கு நம்ம டீடாக்ஸி பிளஸ் யூரிக் ஆசிடும் சேர்த்து கொடுக்கும்போது அருமையான எக்ஸலண்ட் ரிசல்ட். சீந்தில், அடுத்து வெஞ்சினியா லிக்கோலோடாக், சிறுபிள்ளை, மாவிலங்கம், மூக்கரெட்டி சாறு, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ப்ராடக்ட். உடலில் உள்ள தேவையற்ற உப்பு, யூரிக் ஆசிட் கண்ட்ரோல் வெளியேற்றுகிறது. சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. சிறுநீரக செயல்பாடு, கிட்னி ஃபங்க்ஷன் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்களை வெளியேற்றலாம். ஏன்னா இன்னைக்கு சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறது, கல்லை எடுக்கிறது, இது சார்ந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா லட்சக்கணக்கான வைத்தியம் செலவு பண்ற மாதிரி. அதுலேயும் கொடுமை என்னன்னா டயாலிசிஸ்ங்கிற பேர்ல என்னென்னவோ நடந்து போயிடுது. ஸோ நம்ம டயாலிசிஸ் போற பேஷண்ட்டை கூட நிறுத்தி அவங்கள சரி பண்ண நிறைய அனுபவம் நம்ம லீடர்ஸ்ட இருக்கு. அடுத்தது ஐ கிளீன், கண்ணுக்கு சார் அப்பதையே சொன்னாங்க ஐ டிராப்ஸ். 60 ரூபாயில ஒரு நிறுவனம் கண்ணுக்கு மருந்து கொடுக்குதுன்னா இந்த ஒரு பொருளை வச்சு எங்க மருந்து, மொத்த மருந்து நீங்க எடை போடலாம். ஏன்னா ஒரு கண்ணுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, ஒரு 20 வருஷமா ஒரு நிறுவனம் கொடுத்து பல லட்சம் பேத்துக்கு சரி பண்ணியிருக்குன்னா அது ஒன்று போதும் நம்ம தரம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நிறுவனம் ஐ கிளீன் கண்ணுக்காக ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க,
தாமரைப்பூ, கரிசலாங்கண்ணி, துளசி, மஞ்சள் பொடி, நீர்பிரமி, எள்விதை, மல்கங்காணி, அஸ்வகந்தா, சங்கபுஷ்பி. இது கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு. கண் நரம்பு சம்பந்தமான விசுவல் ஃபேட்டிக்னு சொல்லுவோம், பார்வை நரம்பு, அது சம்பந்தப்பட்டது. கண் கிட்ட பார்வை, தூர பார்வை இவற்றை சரி செய்கிறது. கண்களில் நீர் வடிதல், கண்ணை சுற்றி இருக்கிற அரிப்பு, எரிச்சல் எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். ஓகே சார். நெக்ஸ்ட் போன் ஹெல்த். அதே மாதிரி மூட்டு வலி அப்படின்னு சொன்னோம், குளுக்கோசாமின்னு சொன்னோம், கால்சியம் D3. அடுத்ததாக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் போன் ஹெல்த். எலும்புக்கு தேவையான அத்தனை விதமான போன் ஹெல்த், பிரண்டை, தசமூல குவாதா, பரங்கி சாம்பிராணி, முள்ளுக்கலா, அமுக்ரா, சித்திரப்பலாடை, வெள்ளைப்பூண்டு, கருவேல மரப்பட்டை இதெல்லாம் சேர்ந்து போனுக்கு கொடுக்கக்கூடிய கால்சியம், D3, குளுக்கோசாமின் எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட் சார். இதோட பலன் மூட்டு வலி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் எடுக்கலாம், சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் சார், கிட்னி கேர். கிட்னிக்கு இன்னைக்கு நிறைய மருத்துவம் வந்து கை விட்டுட்டு அல்லது தெரிஞ்சு கூட என்ன பண்றாங்க, இவங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா கூட நேராக டயாலிசிஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. பல லட்சங்களை உருவிட்டு அவங்க ஹெல்த்தை கெடுத்து ஒரே வருஷத்துல அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம நிறுவனம் அற்புதமான ஒரு ப்ராடக்ட். டயாலிசிஸ் போனவங்களை கூட திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கோம். வேண்டாம், அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை, அவங்களுடைய அளவு யூரியா, கிரியேட்டின் இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம வைத்தியம் பண்ணி சிறப்பான முறையில் இது சரி பண்ணியிருக்கோம். இந்த மூலிகை அவ்வளோ எக்ஸலண்ட்டானது. மலைக்கல்லி, கீழாநெல்லி, பூனை மீசை மூலிகை, வெள்ளைக்கொள்ளு, எலுமிச்சை, முள்ளங்கி, அம்மோனியம் குளோரைட், நைட்ரேட், பொட்டாஸ் படிகாரம், தொட்டால் சுருங்கி. இது பாருங்க, சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். டைரக்டா டயாலிசிஸ் பேஷண்ட்டு இதை எடுத்துக்கலாம். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி அதிகமாக கொட்டுது, அதுக்கும் அதுதான் பிரச்சனை. ஆரோக்கியத்தை விரும்ப அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். பைல்ஸ் கேர், உள்ளதுலேயே மிகப்பெரிய கொடிய நோய் இதுதாங்க பைல்ஸ். ஸோ இது வந்தவங்களுக்கு தான் தெரியும் இதோட பிரச்சனை என்னங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று மோஷனை எளிமையாக்கணும். கடினமாக இருக்கிற மோஷனை கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை எளிமைப்படுத்திக்கிட்டே நம்ம கம்பெனி மரமஞ்சள், வேப்பமரம், நெல்லி, கடுக்காய், வல்லாரை, மஞ்சிட்டி, தெங்கு, நிலவேம்பு, மரிசம், இஞ்சி இதெல்லாம் சேர்ந்த பைல்ஸ் கேர். மூலநரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுக்கலாம். மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கலாம். உள்மூலம், வெளிமூலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கெனடர்மா பிளஸ், ரொம்ப 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 அற்புதமான ஒரு மூலிகை. சிவப்பு காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதை வந்து கேன்சர் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் கொடுக்கலாம். எந்தெந்த இடத்துல நம்ம உடம்புல செல்ஸ் கம்மியாகுதோ அதை சரி பண்ற வேலையை இது செய்யும். இதுல பாருங்க, சிவப்பு காளான் அதுதான் முக்கியமான ஹெர்பு. இது கூட பாலிசக்கரைடுகள், ட்ரைடர் பீன், ஆர்கானிக் ஜெர்மானியம், பிளம்ஸ், பப்பாளி, கிவி, காட்டு ப்ளூபெர்ரி, புரோம்லைன் எக்ஸ்ட்ராக்ட், அமிலேஸ் பார்பேன் இதெல்லாம் சேர்ந்தது. இது ஒரு காளான். மூலிகைகளின் அரசன். புற்றுநோய் பாதிப்புள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், தோல் நோய் பாதிப்புள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், நோய் எதிர்ப்பு சக்தி தேவை என்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடலில் உள்ள செல்களை சரி செய்கிறது, நமது வாழ்நாளை அதிகரிக்க உதவுகிறது. ஆரோக்கியத்தை வினும் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் அலர்ஜி கேர். உடம்புல அலர்ஜி, ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் வந்தால் கூட தும்மல் வந்துடுது, அல்லது காதில் அரிக்குது, கண்ணில் அரிக்குது, தொண்டையில் அரிக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கின்ல பிரச்சனை இருக்கு, உடனே நம்ம அலர்ஜி கேரை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வாகை, மஞ்சள், ஆடாதுடை, அதிமதுரம், கண்டகிரி, திப்பிலி, மிளகு. இது உடம்பு ரத்தத்தில் உள்ள கழிவுகளை, ஒவ்வாமை, அலர்ஜியை சரி செய்ய உதவும். தோல், நுரையீரல் ஒவ்வாமையை சரி செய்யும். அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் நியூரலஜி கேர். இன்னைக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, ஒன்று ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு முகவாதம் அல்லது பெராலிசிஸ், ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அதுக்கு பேர் வச்சுப்போம், ஏதோ ஒரு முடவாக்கு. அப்போ இந்த வாதத்தை சரி பண்ணக்கூடிய, நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து. இதில் வந்து நீர்பிரமி, அஸ்வகந்தா, சங்கபுஷ்பி, மஸ்க்ரூட், தாமரை, வெட்டிவேர். ஒரு பெராலிசிஸ் பேஷண்ட்டு சங்ககிரி பக்கத்தில் வைகுந்தத்துலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனேயே அவங்க ஃபேமிலி, என்னோட கஸ்டமர்,
உடனே காரில் கூட்டிகிட்டு வராங்க, ஒரு 35-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நான் தேவையான மருந்துகள்லாம் கொடுத்து அங்கேயே மருந்தை சாப்பிட வச்சு மெடிசன்லாம் கொடுத்து 1 மாதத்துக்கான கோர்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன். மறுபடியும் 7வது நாள் 8வது நாள் அவர் சட்டிப்பானை மண்பானை செய்கிறவர் மறுபடியும் அதே மாதிரி 120 பானை அன்னைக்கு செஞ்சுட்டார். அடுத்த 8வது நாள் எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் தான் நம்ம நியூராலஜிக்கல் கேர். இன்னைக்கு இந்த பிரச்சனையை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோம்னா போனதும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 30,000 ரூபாய் ஊசி போடுவாங்க. அடுத்து ஒரு 3 நாள் அவங்க பெட்ல ஒரு 1.5-2 லட்சத்து ரூபாய் எப்படிங்கிடுவாங்க சார். ஓகே, ஸோ நம்ம மருந்து வந்து எக்ஸலண்ட்டான ஒரு எக்கனாமிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் நம்ம வைத்தியத்தை சொல்லலாம். நெக்ஸ்ட் சார், அல்சைமர் கேர். இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்டது. நீர்பிரமி, அஸ்வகந்தா, சங்கபுஷ்பி, ஜதாமாசி, வல்லாரை, மஞ்சள். பயம், மனக்குழப்பத்தை சரி செய்கிறது. மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறது. இது சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் அனைவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். மென்சுரல் கேர் பெண்களுக்கான பிரச்சனைக்குரியது. இது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நிறைய கர்ப்பப்பை சார்ந்த கோளாறு, ஒன்று மாதவிடாய் வெள்ளைப்படுதல் வருதல், அல்லது பார்த்தீங்கன்னா 15 நாளில் வர்றது, அல்லது 3 மாதம் ஆனாலும் வர்றது இல்லை, இந்த மாதிரி, அல்லது அடிவயிறில் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸலண்ட்டான மூலிகை. இதுல பாருங்க, சராக்கா அசோகா, அசோகம் மஞ்சள். இந்த சராக்கா அசோகாங்கிறது இன்னைக்கு நீங்க ஆங்கில வைத்தியத்தை போனாலும் அவங்க அந்த சராக்கா அசோகா அப்படிங்கிற ஒரு டானிக் தான் கொடுப்பாங்க. அது யூட்ரின் டானிக்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம மருந்து நம்ம வைத்தியத்துல பண்றோம். அசோகம், மஞ்சிட்டி, கற்றாழை, அஸ்வகந்தா, அகோகரோகிணி, ஜதாமாசி, மரமஞ்சள். பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறது. அதிக உதிரப்போக்கு, குறைந்த உதிரப்போக்கு இரண்டையும் சரி செய்யும். உதிரப்போக்கு இல்லை, 6 மாசமாவே வரல, எக்ஸலண்டா நம்ம சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் லுக்கோரியா. அதுலயே அடுத்த பிரச்சனை வெள்ளைப்படுதல். யாருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கோ அவங்க உடம்பு ரொம்ப டவுன் ஆகிட்டே போகும். இடுப்பு வலி வரும், வெயிட் வராது, வெயிட் லோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொடுகு வந்துடும். உடம்பு ஹீட் மெட்டபாலிசம், ஹார்ட், உடம்பு சூடாகி பொடுகு வந்துடும். ஸோ வெள்ளைப்படுதல் உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நிறைய பேர் இது ஒரு பிரச்சனைன்னே நினைக்கிறது இல்லை. ஆனால் அதை சரி செஞ்சாவே அவங்க உடம்பு நார்மல் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம கம்பெனி லுக்கோரியா கேர். மாசிக்காய், கச்சங்காய், வல்லாரை, மாதுளை, முள்ளிலவ மரம், பாக்கு, வேலக்காய், பலாசம், கருநொச்சி, நச்சுகொண்டான் கீரை, இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குது. மாதவிடாய் மற்றும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மலட்டுத்தன்மை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீர்க்கட்டி, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் இது எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட். அடுத்து டைஜஸ்டிவ், ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மணி, சோயா, அவரை, சீரகம், திப்பிலி, சித்தரத்தை, இஞ்சி, பெருங்காயம், இந்துப்பு, ஓமம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு டேப்லெட். ஜீரண பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்சர், முக்கியமாக வயிறு புண்ணு, நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். அல்சர் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், மேலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் எடுத்துக்கலாம். அடுத்து மைக்ரைன், தலைவலி, ஒரு பக்க தலைவலி, அல்லது தலை முழுசு வலிக்குது, அல்லது காது அடைச்சிக்குது, நீர் கோத்துருக்கு, எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு மருந்து. இதில் பார்த்தீங்கன்னா கலிக்கல், படிகத்தோடு, மதிம உப்பு வகை, பொட்டாசியம் கார்பனேட், திப்பிலி, அஸ்வகந்தா, நீர்பிரமி, புரோசானியோமும் அதிமதுரம். ஒற்றை தலைவலி உள்ளவர்கள், தலை சுத்தல், தலை சுத்துது, மயக்கமா இருக்குதும்பாங்க, ஆனால் எதனாலனே தெரியாது. அப்ப தலையில நீர் இருந்துச்சுன்னா காது நரம்புகள்ல போய் அது படிவமா உட்கார்ந்துரும், அப்ப தலை சுத்தல் வந்துடும். ஸோ அதற்கான சிறப்பானது. மேல்புறம், வடப்புறம், இடப்புறம் தலைவலி உள்ளவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து யூடிஐ கேர். இது பார்த்தீங்கன்னா குருதி நெல்லி சாறு, பில்பெர்ரி சாறு, அவுரி நெல்லி, டிமன்னோஸ், கால்சியம், மெக்னீசியம். யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். யூரின் போனால் எரிச்சல், அல்லது போயிட்டு வந்தோன்னா மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்றுக்களை சரி செய்கிறது. சிறுநீரகம் மற்றும் மூத்திரக்குழாய்களில் ஏற்படும் தொற்றுகளை சரி செய்கிறோம். இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்து ஹார்ட் கேர், இருதயம் சம்பந்தமானது. இந்த ஹார்ட் கேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்தினுடைய தசை நார்களை சத்தாக்குகிறது, ஸ்ட்ரென்தன் செய்கிறது, அதனுடைய மூச்சு விடும் தன்மை, இதை தமனிகளை சரி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய வேலை ஹார்ட்டுக்கு தேவையான விஷயத்த பண்ணுது. வெண்மருது, நெல்லிக்காய், நாகர்மோதா, வெள்ளைப்பூண்டு, நீர்பிரமி, மூக்குரட்டிச்சாறு, அஸ்வகந்தா, அஃப்ராக், பாஸ்மா, சிலாஜித். இது வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே வந்து ஒரு ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், குளோபிடோகுரில் சாப்பிட்றேன், அட்ரோவாஸ்டாட்டின் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் எது சாப்பிட்டாலுமே அது கூட சேர்த்து இதை எடுத்துக்கிட்டா அந்த மருந்தினுடைய பலனை பலப்படுத்துறதோட அந்த மருந்தை ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறுத்திடலாம். இதை கண்டினியூ பண்ணி ஒரு கட்டம் வரைக்கும் சாப்பிடலாம். இதயம், இதய துடிப்பு, இரத்த அழுத்தம் இவற்றை செய்கிறது. இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்கிறது. இந்த அடைப்புங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பல லட்சத்தை கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஹார்ட்டுக்காக நம்ம மருந்து எடுத்தோம்னா ஹார்ட் பிரச்சனை வராமல், அடுத்து நீங்கள் எக்கோ பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த அடைப்பு இருக்காது. அவ்வளோ மேஜிக்ஸ்லாம் இதில் நடக்கும். சுகர் கண்ட்ரோல், சார் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் என்பது நோய் அல்ல, அது கணையத்தினுடைய பற்றாக்குறை. ஸோ அந்த பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு மூலிகைகளால் மட்டும்தான் முடியும். அந்த மூலிகைகள் பார்த்தீங்கன்னா சிஜியம் குமினி, சிறுகுறிஞ்சான், வெந்தய விதை, நெல்லிக்காய், பாலைக்குடி ஜீவந்தி, அமுக்குரான் கிழங்கு, மஞ்சள், வெல்வம், இலவங்கப்பட்டை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி நம்ம கம்பெனி சர்க்கரைக்கான உயர் மற்றும் குறைந்த சர்க்கரை அளவு ரெண்டையுமே செய்யும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிக் இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஆங்கில வைத்தியத்தை போயாச்சு, பார்த்தாச்சு, 300ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன, அவங்க ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, கிளைகோமெட் GP1 GP2ன்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை போட்டுட்டு 3 மணி நேரத்தில் சர்க்கரை லோவாயிரும், கைகாலெலாம் நடுக்கல் வந்துடும். ஸோ நம்ம மருந்துல சர்க்கரை தாழ்நிலை என்பது வரவே வராது, சர்க்கரையை சேஃப் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உயர் மற்றும் குறைந்த சர்க்கரை அளவை சமன் செய்கிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 25 சூப்பர் ஃபார்முலா. இது வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு 25 விதமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பவுடர். புரோட்டீன்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான சத்துக்களும் இதில் பாருங்க, மங்கஸ்தான், மெக்கோபெரி, பவோப்பழம், புனைப்பூ, சீபக்தான், ஜின்செங் வேர், ராஸ்பெரி, அடுத்து எல்டர்பெரி, மேக்ரூட், ஷிலாஜிக், ஹட்ஜோடு, குக்ரு, அடுத்தது கிவி, நோனி, அக்காய், வீட் கிராஸ், ப்ரொக்கோலி, மஷ்ரூம், சஃபேத் முஸ்லி, வெள்ளை முஸ்லி, கடுக்காய், கனடர்மா, மொரிங்கா, ஸ்பைருலினா, பொம்மை கிரனேட். இவ்வளவே நம்மளால தேட கூட முடியாது. ஆனால் நம்ம நிறுவனம் அவ்வளோ அற்புதமான ஒரு பவுடரை, ஒரு புரோட்டீன் பவுடரை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, உடல் எடையை குறைக்க உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, தேவையற்ற உடல் கொழுப்பு கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது, உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது, சுவாச பிரச்சனை சரி செய்கிறது, இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது, பெண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது. இது வந்து ஆண்மைக்கு கொடுக்கலாம், மூளை திறனை கொடுக்கலாம், ஜீரணத்திறனை அதிகரிக்கிறது. அதிகமான பழங்கள், கீரைகள் இருப்பதால் 16 வயதிற்கு மேல் உள்ள ஆரோக்கியத்தை விரும்பும் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு திடீர்னு வெயிட் குறைஞ்சிட்டே போகுது, அவங்களும் எடுத்துக்கலாம். வெயிட் அதிகமாகிட்டே இருக்கு, அவங்களும் எடுத்துக்கலாம். காரணம் இந்த சிகப்பு காளான் இருக்கிறதுனால இது நிறைய ஃபங்க்ஷன் அவங்களுக்கு ஆன்டி கேன்சர்ல இருந்து உடம்புக்கு தேவையான அத்தனை ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது. அடுத்து அல்ஃபா பவுடர். இது ஆக்சுவலாக ஒரு நம்ம டயாலிசிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது டயாலிசிஸ் என்பது என்னன்னாக்க நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துவது. இந்த ஒரு ப்ராடக்ட் அந்த வேலையை அற்புதமாக செய்யுது. அல்ஃபா பார்த்தீங்கன்னா சீனா குளோரோஃபில், குதிரை மசால், எகேமா வல்கரிஸ் அப்படின்னு சொல்லி இரண்டும் சேர்ந்து 10 கிராம்ல 7:3 அந்த லெவல்ல இருக்கு. இது சாப்பிட்றதுனால என்ன பலன் இருக்கு நமக்கு? எலும்புகளை பலப்படுத்துது, கீழ்வாதம், மூட்டு வலி, அடுத்தது கணையம், லுக்கோமியா, பெருங்குடல் புற்றுநோய் இவை வராமல் பாதுகாக்கிறது, சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது, சிறுநீரக கற்களை கரைக்க அல்ஃபா உதவுகிறது, இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது, பெண்களின் மாதவிடாயை சரி செய்கிறது, அல்சர் பிரச்சனையை சரி செய்கிறது, இரத்த விருத்தி, அலர்ஜி, சிறுகுடல், பெருங்குடல் அசிடிட்டியை சரி செய்கிறது, உடல் பருமனை குறைக்க உதவுகிறது. ஆல்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். அடுத்து டபுள் ஸ்டெம் செல்.
ஸ்டெம் செல்லே இது இன்னொரு லெவல். இது பாருங்க, பச்சை ஆப்பிள், கருப்பு திராட்சை, அக்காய், அடுத்து மிரிட்டிலஸ், அன்னாசி, பப்பாளி, கிவி, கருநீல பெர்ரி, இதெல்லாம் சேர்ந்த டபுள் ஸ்ட்ரெயின். இதில் பச்சை ஆப்பிள் உள்ளதால் சருமத்தை மேம்படுத்துகிறது. திராட்சை ஸ்டெம் செல் உள்ளதால் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது. நமது உடலில் உள்ள செல்களை ஆரோக்கியப்படுத்தவும் புதுப்பிக்கவும் வழி செய்கிறது. ஆரோக்கியத்தை விரும்பும் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து உமன் கேர். இதே போலவே பெண்களுக்கான ஒரு பவுடர், பிரத்யேகமா பெண்கள் ஆரோக்கியம், அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அசோக மரப்பட்டை, லோத் மரப்பட்டை, நெருஞ்சில், நன்னாரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு, அஸ்வகந்தா அண்ட் சோயா, இதெல்லாம் சேர்ந்த உமன் கேர். இது பெண்களுக்கான சிறந்த துணை உணவு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மாதவிடாயை சரி செய்கிறது, எலும்பு மற்றும் மூட்டுகளை பலப்படுத்துகிறது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு மூட்டுல தான் பிரச்சனை வரும், ஸோ அதை சரி பண்ணுகிறது. வளர்சிதை மாற்றம், ஹார்மோன் சமநிலை, இவற்றை சரி செய்கிறது. பெண்களின் இனப்பெருக்க அமைப்பை ஆதரிக்கிறது. இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறது. புரதச்சத்து உள்ளதால் பெண்களின் உடல் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. சில்வர் பிளஸ், இது கேன்சருக்கு நம்ம நிறுவனம் ஆன்டி பாக்டீரியல் ப்ராடக்டாக கொடுக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கேன்சர் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளை நம்ம சமுதாயத்தில் வழங்கிட்டு இருக்குதுன்னா அதை சரி செய்யறதுக்கு, சீர் செய்யறதுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட். காய்ச்சிய வடிகட்டிய மற்றும் ஓசோனெட் நீர் 99.999% தூய வெள்ளியில செய்யப்பட்ட ஒரு மருத்துவம். அறியப்பட்ட அறிவியல் பூர்வமாக ஒவ்வாய் எதுவும் கிடையாது, பசையும் இல்லாதது. கேவா சில்வர் பிளஸ் ஜிஎம்பி வழிகாட்டுதலின்படி தயாரிக்கப்பட்டது. 650 வகையான தேவையற்ற நோய்க்கிருமிகள் மற்றும் தொற்று நோய் கிருமிகளை, வைரஸ், பாக்டீரியா போன்றவற்றை அழிக்கக்கூடியது. கல்லீரல் தொடர்பான வியாதியான மஞ்சள் காமாலை, கல்லீரல் வீக்கம், லிவர் கிரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போன்ற அனைத்து தொற்றுகளையும் சரி செய்யக்கூடியது. HIV மற்றும் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது. நீண்ட நாள் ஆறாத புண்களை ஆற்றும். மேலும் நுரையீரல் தொற்றுகளை, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சரி செய்யும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளித்து உடலை ஆரோக்கியப்படுத்துகிறது. இதை கர்ப்பிணி பெண்கள், அலர்ஜி சம்பந்தமான உபாய்மை உள்ளவர்கள் மருத்துவரின் பரிந்துரைக்கு இணங்க எடுத்துக்கொள்ளவும். அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு பவுடர், கிட்ஸ் க்ரோத் பவுடர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் கெயின் இல்லாத குழந்தைங்க, ஊட்டச்சத்து குறைவான குழந்தைங்க, இவங்க 3 வயசுலேருந்து ஆரம்பித்து 10-11 வயசு வரைக்கும் கொடுக்கறதுக்கான மிக அற்புதமான ஒரு மருந்து பவுடர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சங்கபுஷ்பி, பிரம்மி, எஸ்தி, மது, அடுத்து பேக் மலர், அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சடா மஞ்சள், பவளமல்லிகை, கொத்தமல்லி, சிறிய ஏலக்காய், சைபீரியன் ஜென்செங், அடுத்தது எல்டர்பெர்ரி பழம், பெருஞ்சீரகம், ராஸ்பெரி, ரோஜா இதழ், ஜின்சங், அமுக்ரா கிழங்கு, கருப்பு திராட்சை, மங்குஸ்தான், புளிப்புச்செர்ரி, மொரிங்கா ஒலிஃபோரா, அடுத்து கனடர்மா சிவப்பு நிறக்காளான், இதெல்லாம் சேர்ந்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. குழந்தைகளின் பற்களுக்கு வலிமை தருகிறது. குழந்தைகளின் குடல் நரம்பு மண்டலங்களை சரி செய்கிறது. மூளை வளர்ச்சிக்கு வழி செய்கிறது. குழந்தைகளின் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. நரம்புகளின் வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. குழந்தைகளுக்கு நேர்மறை எண்ணங்களை தூண்டுகிறது. குழந்தைகளின் இதயத்தின் இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது. மேலும் செல்களை சரி செய்து செல்களை ஆரோக்கியப்படுத்தி பாதுகாக்கிறது. குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு துணை புரிகிறது. காலை மாலை 20 கிராம் சூடான பாலில் அல்லது சூடான நீரில் நன்கு கரைத்து பயன்படுத்தலாம். 5 முதல் 17 வயது உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நிறைய செல்போன், இப்படி அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சு போன காலத்துல நம்ம உடம்பை எந்த அளவுக்கு நம்ம வளரும் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனை சரி பண்றதுக்கான மிகப்பெரிய முறை. அடுத்து நம்ம கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் யங் டேப்லெட். இது எந்த வயசினரும் எடுத்துக்கலாம். வயதானவங்க எடுத்தா இளமை தோற்றம் வரும். ஸோ கல்யாண பூசணி, மாதுளை, முசுக்கொட்டை, அவுரி நெல்லி சார். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் நோய் மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹார்மோன் நோய், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடை அதிகரிப்பு அல்லது இழப்பு மற்றும் மனச்சோர்வு உள்ளவர்கள் எடுக்கலாம்.
வயதான எதிர்ப்பு மற்றும் தோல் ஒவ்வாமை உள்ளவர்கள் எடுக்கலாம். அலர்ஜி பிரச்சனை மற்றும் மன அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் தசைகள் மூட்டுகளில் வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் பெண்களுக்கு பார்க்கும்போது மாதவிடாய் வலி, இயல்பற்ற தன்மை அல்லது வயிற்று வலி, வீக்கம் போன்றவர்கள் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்சர், பெருங்குடல் அலர்ஜி, தூக்கக் கோளாறு, மூல நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். சோம்பல், பசி இழப்பு, சிறுநீரக ஆரோக்கியம் போன்றவற்றிற்கும் எடுத்துக்கொள்ளலாம். இரத்த சுத்திகரிப்பு, வாந்தி மற்றும் அஜீரணம் போன்றவற்றிற்கு சரியான மருந்து. காலை மாலை ஒரு வார்த்தை. தேங்க்யூ சார். உங்களுக்கு ஒரு இணைப்பாடு வீட்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பிளேட்ல சாப்பாடு கொடுப்பாங்க. வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டு இங்கே பாருங்க. பேப்பரில் போடாத கை வச்சுக்கோங்க. உங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுங்க அப்படி ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிலாக்ஸேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எம்பி சார் பேசுவாங்க. எம்பி சாரோட செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிறைவடையுது. நம்ம அடுத்த விஷயம் போவோம். சரியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொடுப்போம். முதல்ல வெளியே உட்காந்து கொடுத்துருவாங்க. நம்ம சொல்ல போவாங்க. போய் நீங்க ரெஸ்ட் போகணும். உடனே போயிட்டோம். 5 நிமிஷம் டைம். ஸ்டூடெண்ட் மட்டும் சீக்கிரம் உடனே வரணும். 2 நிமிஷம் டைம். ஆமா